கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து 3 யோவான் 1-2 வசனங்களை நாம் வாசிக்கலாம். மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுக்கு எழுதுகிறதாவது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். இந்த சுகமாய் இருக்கும்படி அவர் வேண்டுகிற அந்த காரியத்தில் நம்ம ஒரு குறைவும் இல்லாமல் நம்முடைய ஆத்மாவில் ஒரு நல்ல ஒரு இலைப்பாறுதலுக்குள்ளே இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஒரு குறைவும் இருக்கக்கூடாது, சுகமாக இருக்க வேண்டும். எப்படி போல? உன் ஆத்மா வாழுகிறது போல நம்முடைய ஆத்மா வாழ வேண்டும், வாழணும், ஜீவனோடு இருக்கணும். அப்படின்னா கிறிஸ்து இயேசுவை நம்முடைய இருதயம் தரித்திருக்க வேண்டும். நம்முடைய உயிரில் கிறிஸ்து கலந்திருக்க வேண்டும். நல்லா கவனிங்களேன். இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு அனலைஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கி எல்லாத்தையும் வச்சு அனலைஸ் பண்ண போகிறோம். கர்த்தர் இன்றைக்கி நம்ம ஆசீர்வதிக்க போகிறார். இதுவரைக்கும் நம்ம பார்த்த இந்த சத்தியங்களை எல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி 1 by 1 நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்சம் கற்றுக்கலாம். கொஞ்சம் கற்றுக்கணும்னா இது நமக்கு தேவன் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஏன்னா அன்பு எப்பொழுது ஒரு மனுஷனுக்குள்ள அன்பு உதிக்கிறது என்றால் கிறிஸ்து இயேசுவை நம்முடைய இருதயத்தில் தரித்து கொள்ளும் போது தான் கிறிஸ்து இயேசு நமக்கு ஜீவனாக இருக்கிறார். எது அன்பு என்றால் ஜீவன், அன்பு எல்லாம் ஒன்று. ஒருத்தன் ஜீவனோடு இருக்கிறான், ஒரு மனுஷன் ஜீவனோடு இருக்கிறான் அப்படின்னா அந்த மனுஷனுக்குள்ள அன்பு இருக்கும். ஜீவன் தான் அன்பு. ஜீவன் யார்? உயிர் எது? உயிர் எது என்றால் என்னை கிறிஸ்துவுக்குள்ளாக தேவன் சித்தம் கொண்டார். என்னை இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக தேவன் என்னை சிருஷ்டித்திருக்கிறார். சொல்லப்போனால் நான் கிறிஸ்துவிலிருந்து வந்தவன், கிறிஸ்துவிலிருந்து உருவாக்கப்பட்டவன். ஏனென்றால் தேவன் எப்படி இருக்கிறாரு? ஆவியா இருக்கிறார். அவர் நித்தியர், அதரிசனமானவர், என்றென்றைக்கும் இருக்கிறவர், சதா காலமும் இருக்கிறவர். இது கொஞ்சம் பேஸ் நல்லா புரிந்து கொள்ளுங்க. இது நீங்கள் வீட்டில் கூட நீங்கள் ஒரு முறை சொல்லுங்க, வாய் திறந்து நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னா இது உங்கள் மனசில் அப்படியே பதியும். அப்போ கிறிஸ்துவுக்குள்ளிருந்து தேவன் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். ஆக அன்பு அப்படின்னா என்ன அப்படின்னா சிருஷ்டிகரை அறிந்திருக்கிற அந்த அறிவு தான் அன்பு. அந்த அறிவு தான் ஜீவன். அந்த அறிவில் தான் அன்பு உண்டாகிறது. அன்பு இருந்துச்சுன்னா அப்படியே நம்மளை கொடுத்துடும். அப்படியே தேவன் நம்ம கிட்ட என்ன கேட்குறாரு அப்படின்னா அன்பு இருக்கிறதா? மாம்சத்தில் பிறப்பது பாசம், ஆவியில பிறப்பது தான் அன்பு. தேவன் எப்படி இருக்கிறார்? ஆவியா இருக்கிறார். ஆக மாம்சத்தில் பிறப்பது என்பது பாசம். அந்த பாசத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. நான் உன்னை பெற்று வளர்த்து எடுத்தேன், நீ என்னை கடைசி காலத்தில் பார்த்துக்கணும்னு பார்த்தா நான் பார்த்துக்க மாட்டேறியாடா, அது பாசம். புரியுதா? ஆனால் அன்பு பார்த்தீங்கன்னா நீ எனக்கு எதுவுமே பண்ண தேவையில்ல, அப்படியே உயிரையே கொடுத்துரும். அதான் அகாபே, அதான் கடவுள், அதான் கர்த்தர். கர்த்தர் என்ன செய்தார் என்றால் நமக்காக அன்பை கொடுத்திருக்கிறார். பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரன் பிதாவின் அன்பிலே பூர்ணப்பட்டவராய் பிதாவின் பிள்ளைகளாகிய நமக்காக சொல்ல போனால் சகோதரர்களுக்காக ஏசப்பா தம்முடைய உயிரையே கொடுத்திருக்கிறார். அந்த உயிர் ஆகிய, நல்லா கவனிக்கணும், அந்த உயிர், அந்த ஜீவன், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன். அந்த ஜீவனாகி இயேசு கிறிஸ்து மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது, ஆவியை உயிர்ப்பிக்கிறது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. எப்படி இருக்குது? ஆவியாயும் ஜீவனாயும் இருக்குது. இது நல்லா புரிஞ்சுங்க. இந்த வசனத்தை நீங்க நல்லா தியானிச்சு, இந்த வசனத்தை நல்லா சாப்பிட்டா தான் நமக்குள்ள ஜீவன் உண்டாகும். இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்துக்குள்ள தரித்திருப்பார், நாம் தரித்து கொள்ளுவோம். அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். எது ஜீவன்? எடுத்து வாசிங்க. யோவான் சுவிசேஷத்தின் புத்தகம் 6வது அதிகாரத்தில் கர்த்தர் அந்த வசனத்தை சொல்லுவார். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 63வது வசனம். ஆவியே உயிர்ப்பிக்கிறது. ஆவிதான் உயிர்.
ஆவியை உயிர்ப்பிக்கிறது. மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆக எது ஜீவன்? நல்லா கவனிங்க. யார் ஜீவன்? இயேசு கிறிஸ்துவே ஜீவன். அந்த ஜீவன் வெளிப்பட்டது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஜீவன் அப்படின்னா என்னதுங்க? நமக்கு உயிர். நம்முடைய போஜனம் நமக்கு ஜீவன். ஆமெனா? போஜனம் நமக்கு என்னது? ஜீவன். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நமக்கு ஜீவன். இயேசு கிறிஸ்து நமக்கு ஜீவன். அப்ப இயேசு கிறிஸ்துவை நாம சாப்பிடணும். அப்ப வசனம் தான் ஆவி. அன்பு எங்க பிறக்குது? ஆவியில பிறக்குது. பாசம் எங்க பிறக்குது? மாம்சத்துல பிறக்குது. நான் சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் எப்படி இருக்குதான்? ஜீவனாயும் இருக்குதான். கொஞ்சம் கவனிங்க. தேவனுடைய இந்த திட்டத்தை புரிந்து கொள்ளுங்க. எப்படி ஒரு தாயானவள் தன்னுடைய வீட்டாருக்கு ஜீவனை கொடுப்பாலோ, பரிசுத்த ஆவியானவராகிய தாயானவர் தேற்றரவாளன் நமக்குள்ள வந்தா மட்டும்தான் இந்த ஜீவன் நமக்குள்ளே உண்டாகும். நீ எவ்வளவு பைபிள் ஸ்டடிக்கு நீங்க போங்க, நீங்க எத்தனை ரபாய்கள் கிட்ட போயிட்டு பைபிள் கற்றுக்கொண்டாலும், அல்லது எவ்வளவு பெரிய பரிசுத்தவான் பெரிய பெரிய தேவ மனுஷன் கிட்ட போயிட்டு நீங்க பைபிள் ஸ்டடி எல்லாம் கற்றுக்கொண்டாலும், உங்களுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் ஒரு நல்ல ஒரு தொடர்பு இல்லாமல், அதாவது பரிசுத்த ஆவியானவரால் நீங்கள் அபிஷேகிக்கப்படாமல் உங்களுக்குள்ள ஜீவன் உண்டாகாது, உயிர் உண்டாகாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் தேவனுக்கு யார் தேவை என்றால் பிள்ளைகள் தேவை. தேவனுக்கு யார் தேவை? பிள்ளை தேவை, குமாரன் தேவை. இப்போ கவனிங்களேன். நான் இந்த உதாரணத்தெல்லாம் நம்ம சொல்லிட்டோம். நான் சொன்னதையே சொல்கிறேன்னு தயவு செய்துலாம் நினைக்காதீங்க. ஏன்னா அதில் டீச்சிங், நமக்கு அதில் டீச்சிங்கில் நம்ம பார்த்தோம் பல முறை. ஒரு எஜமான் இருக்கிறார். அந்த எஜமானுக்கு குமாரன் இருந்தால் குமாரன் என்ன செய்வார்னா, எல்லாமே எங்கள் அப்பா உடையதுன்னு சொல்லி வாழ வைப்பார். ஆமென். எல்லாமே எங்கள் அப்பா உடையது அப்படின்னு சொல்லி வாழ வைப்பார். ஆனால் அடிமையும் வேலை செய்வான். அந்த எஜமானிடத்தில் அடிமையும் வேலை செய்வான். அடிமையும் நன்மையை உண்டாக்குகிறான் எஜமானுக்கு. ஆனால் அடிமைக்கு ஒரு நோக்கம் இருக்கு. எதுக்காக அடிமை வேலை செய்கிறான்னா, அவனுக்காக வேலை செய்கிறான். வேலை செய்கிறானே அவன் அவனுக்காக வேலை செய்கிறான். ஆனால் குமாரன் எங்க அப்பா உடையது, எல்லாமே எங்க அப்பா உடையது அப்படின்னு சொல்லி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன் அப்பாவுக்காக தன் ஜீவனையே கொடுக்கிறான் குமாரன். அதுதான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. என்னுடைய அப்பாவுடைய பிள்ளைகளுக்காக நான் என்னையே கொடுக்கிறேன். இந்த கொடுக்கிறேன் என்கிற அந்த இருதயம் இருக்குதே, அதுதான் ஆளுகை செய்கிற இருதயம். உயிரை நல்லா கவனிங்க. உயிரை உண்டாக்க வேண்டும், அதை நம்ம காப்பாற்றணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகோதரிகள், நம்முடைய குடும்பங்களிலே சகோதரிகள் அந்த போஜனத்தை தயார் செய்து அந்த ஜீவனை நம்முடைய குடும்பத்தாருக்கு நீங்க கொடுக்குறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் சொல்லாமா? எவ்வளவு பிரச்சனைகள் போராட்டம் இருந்தாலும் உங்கள் வீட்டாருக்காக நீங்கள் செய்கிற அந்த ப்ரிப்பரேஷன் பண்ற அந்த ஆகாரம், என் குடும்பத்தாருக்கு எது பிடிக்கும் பிடிக்காது, எது உடம்புக்கு ஒத்துக்கும் எது உடம்புக்கு ஒத்துக்காது, இதையெல்லாம் பார்த்து பார்த்து அந்த வீட்டாருக்காக போஜனம் கொடுக்கிற அந்த தாய் உள்ளம் அது சகோதரிடத்தில் உண்டு. அந்த தாயானவர் தான் பரிசுத்த ஆவியானவர். தேவன் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால், நம்முடைய இருதயத்துக்குள்ள ஜீவன் உண்டாக வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து அவர் வசனத்தை சொல்லி கொடுக்கணும். பாருங்க, இப்போ நான் பிரசங்கம் பண்ணுறேன். நான் எவ்வளவுதான் பிரசங்கம் பண்ணாலும், நான் பேசுகிற வார்த்தைகள் எவ்வளவுதான் பரிசுத்த ஆவியில நிறைந்திருந்து நான் ஜெபித்தாலும், அந்த வார்த்தையை பேசினாலும், உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்து அந்த வார்த்தையை அப்படியே உங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். வேற எங்க நீ இந்த சர்ச்சில் நீங்க இருக்கிறன்றதால மேன்மை பாராட்டி நாங்கள்லாம் ஜீவவாசல் ஜப வீட்டுக்கு போறோன்னு எத்தனை ஒரு மேன்மையும் ஒன்றுத்துக்கும் உதவாது. எது நீ எங்க வேணா இருந்துக்க. ஏசு ராஜா கூட இருந்த யூதாஸ் காரியத்துக்கு ஒன்றும் புரியல. ஆமென். நீ எந்த சர்ச்சில் இருக்கிற என்ன பண்றெல்லாம் முக்கியமே இல்லை. உபதேசத்தின்படி
அந்த எந்த சபையில் உபதேசம் இருக்குதுன்னு தேடி கண்டுபிடிச்சி போய் உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கணும். இந்த உலகத்தில் எதை குறித்து மேன்மை பாராட்டாதபடிக்கு தேவன் நமக்கு உதவி செய்து அவருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்வாராக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். அப்போ தனிப்பட்ட ரீதியில் உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் மட்டுமே உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும். ஒரு புரிஞ்சு போச்சா? ஆமேனா? பரிசுத்த ஆவியானவர் போதிக்கிற அந்த வசனங்கள், அது தேவனுடைய ஆழங்களை அவர் போதிக்கிறார். நம்ம இதை கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம். பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்றாரு? தேவனுடைய ஆழங்களை போதிக்கிறார் என்று நாம் பார்த்தோம். ஆக தேவனுக்கு ஆளுகை செய்கிறவர்கள் தேவை. ஆளுகை செய்கிறவர்கள் என்றால் குமாரன் தான் என்ன பண்ணுவான்? ஆளுகை செய்கிறவன். ஆனால் அடிமை அழிக்கிறவன். சொல்லுங்க, அடிமை. சொல்லுங்க, அடிமை என்ன பண்ணுவான்? அழிக்கிறவன். எப்படி அழிப்பான்? இப்போ கவனிக்க பார்க்கலாம். இப்போ வேலைக்கு போகிறோம். வேலைக்கு போகும்போது அப்போ முன்னாடிலாம் நம்ம கிராமங்களில் அறுப்புக்கு போவாங்க இல்லையா? அறுப்பு அறுத்து சமையெல்லாம் அடித்து அந்த நெல்மணிகளெல்லாம் எடுத்து நல்லா மூட்டை கட்டி வைப்பாங்க. அப்போ என்ன பேசுவாங்கன்னா, அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 60 மூட்டை 70 மூட்டை விளையும். அப்போ இவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு மேஸ்திரி போய் என்ன பண்ணுவார், அங்கே கூலி பேசுவார். ஒரு ஏக்கருக்கு நாங்கள் உங்களுக்கு ஒரு ஏக்கரை நாங்கள் அறுத்து உங்களுக்கு நெல்லை கொடுத்தோம்னா நீங்கள் எங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு 8 மூட்டை கொடுங்க, ஏக்கருக்கு 10 மூட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த மேஸ்திரி என்ன பண்ணுவார், பேசுவார். நாங்கள் வேலை செய்கிறோம், எடுப்பாங்க. ஆமென். அடிமை எடுக்கிறான், வேலை செய்கிறவன் எடுக்கிறான். அவன் அழிம்பன், அவன் அழிக்கிறான். ஆனால் சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவன், அவர் என் தகப்பன். நல்லா கவனிக்கணும். சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவன் என்னுடைய தகப்பன், என்னை அப்பா என்று கூப்பிடும்படியான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை எனக்குள்ளே கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த ஜீவனாகி இயேசு கிறிஸ்து நம்முடைய உயிரில் கலந்துட்டாரு அப்படின்னா நம்ம அழிக்க மாட்டோம், அதாவது எடுக்க மாட்டோம், கொடுப்போம். இன்னைக்கும் அன்பு சிதையறதுக்கு காரணம் என்னன்னா, கொடுத்தல் அங்கே இருக்கும்னா நல்ல உறவுகள், நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா பலமாக இருக்கும். ரொம்ப சிம்பிள். வீட்டில் கூட நம்மளை இந்த சைக்காலஜிலாம் புரிஞ்சுக்குங்க. வீட்டில் பிள்ளைங்க சண்டை போட்டுன்னு வருவாங்க. என்ன பிரச்சனை? அங்கே எடுத்திருப்பாங்க, வேற ஒன்றும் இல்லை, அங்கே எடுத்திருப்பாங்க. ஆனால் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பலனாக இருக்குது அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. இப்போ சகோதரிகள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒன்றா அப்படியே நாங்கள்லாம் உயிர் தோழிகள், உயிர் நண்பிகள் அப்படின்லாம் இருப்பாங்க. திடீர்னு பார்த்தோன்னா ஒன்றை குறை சொல்லி நடக்கும். அங்கே என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, எடுக்க ஆரம்பிச்சு கொடுக்க ஆரம்பிச்சது நல்லா அப்படியே ஐக்கியம் வரும். உண்மையாக சொல்கிறேன், அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாத குணம். கொடுக்கிறது என்பது ஒரு நல்ல ஆசீர்வாதமான, அது ஆளுகையின் குணம், ஜீவனை உண்டாக்குற குணம். ஆக தேவன் நம்ம எதற்காக அழைத்திருக்கிறார் என்றால் ஆளுகை செய்வதற்கு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்கு அழைத்திருக்கிறார்? ஆளுகை செய்வதற்கு, காப்பதற்கு. காக்க வேண்டும், நாம் உயிரை காக்க வேண்டும். தேவன் படைத்த இந்த சிருஷ்டியை நாம் காக்க வேண்டும். நல்லா கவனிங்க, இது ரொம்ப முக்கியமானது. ஆனால் அழிம்பன் என்ன செய்கிறான் என்றால் அழிக்கிறான், அடிமை அழிக்கிறான். அப்போ நமக்குள்ள ஜீவன் உண்டாக வேண்டுமே ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல அசைவாடணும். அசைவாடுதல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆரோக்கியமானதை நமக்கு கொடுத்தல். நம்ம மேல அசைவாடி நம்மளை கண்டித்து உணர்த்தி உனக்கு என்ன தேவை என்பதை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லி கொடுத்து, நீ பாவி என்பதை உணர்த்தி, கிறிஸ்து இயேசுதான் ஜீவன் என்பதை நம்முடைய இருதயத்தில் தரித்து கொள்ளுவோமே ஆனால் நாம் ஆளுகை செய்வோம். அப்போ நமக்கு வேதத்தில் இந்த வேத வசனங்களை பரிசுத்த ஆவியானவர் சொல்லி கொடுக்கிற, கிறிஸ்து இயேசு சொல்லி கொடுக்கிற இந்த வசனங்கள் நமக்கு புரியணும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருப்பாரே ஆனால் எந்த சபையில் இந்த சத்தியங்கள் போதிக்கப்படுகிறது அப்படின்ற அந்த வாஞ்சியும் பரிசுத்த ஆவியானவரே கொடுத்து அந்த சபையில் உட்கார வைத்து நம்மை அந்த சத்தியத்தை நம்ம ருசிக்கும்படியாய் நம்மை வழிநடத்துவார். அப்போ கடைசி நாட்களில் இருக்கக்கூடிய நமக்கு இந்த ஆளுகை செய்கிறவனா அல்லது நீ அடிமையா, இந்த டிஃப்ரெண்ட்டாக புரிஞ்சுக்கணும். அடிமையாக இருந்தால் என்னுடைய தேவைக்காக தான் நல்லா பாசமாக இருப்பாங்க.
ஆனால் அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா என்னுடைய தேவைக்காகத்தான் நான் எங்கே இருப்பேன். இப்போ இன்றைக்கி குடும்பங்கள்லாம் எப்படி அமையுது அப்படின்னா, அன்புல குடும்பங்கள் இன்றைக்கி அமைக்கப்படவில்லை, பாசத்தில் அமையுது. பாசத்தில் இந்த பெண்ணுக்கும் ஒரு ஆண் தேவை, இந்த ஆணுக்கும் ஒரு பெண் தேவை. இது ஒரு தேவைக்காக ஒன்று சேர்றாங்க, ஒருத்தருக்காக ஒருத்தர் கொடுப்பது இல்லை. இந்த குடும்பங்கள்லாம் இன்னைக்கு ஏதோ ஒரு இணைந்திருக்கிறது, இசைந்திருக்கவில்லை அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் நல்லா கவனிங்க, இந்த ஒரு தெளிவு நமக்கு இருக்கணும். என்ன தெளிவு இருக்கணும்? நான் கொடுக்க வேண்டும். நல்லா புரிஞ்சுக்க, நான் கொடுக்கணும்னா என் இருதயத்துக்குள்ள அன்பு இருக்கணும். அன்பு எது என்றால் ஜீவன். எது ஜீவன் என்றால், ஒன்றாக மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். ஆமேனா? இது நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப இயேசு கிறிஸ்து எனக்காக சாக வேண்டும். இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக அவர் மரிக்க வேண்டும். அவரை நான் தியானிக்க வேண்டும். அந்த அறிகிற அறிவுதான் நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவன் தான் அன்பு. அந்த நித்திய ஜீவனாகி இயேசு கிறிஸ்து இருந்தால்தான், நிறைய பேர் நான் செத்துட்டு பரலோகம் போயிடுவேன் அப்படின்னா சொல்றாங்க. அது பயங்கரமான ஒரு பிழை, அது அறியாமை. நித்திய ஜீவன் என்பது இந்த பூமியில தேவன் நமக்கு கொடுத்தது. அது என்னது? தேவனையும் கிறிஸ்துவையும் அறிகிற அறிவுதான் நித்திய ஜீவன். யோவான் 17:3 அதுதான் பைபிள் ஸ்டடிக்கு வந்து, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய கிரைஸ்ட் கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அப்போ ஆண்டவர் நம்ம இடத்துல ஆளுகை இருக்கிறதா, ஆளுமை இருக்கிறதா? நல்ல ரொம்ப முக்கியமானது. அப்போ ஜீவனாகி இயேசு கிறிஸ்து நம்ம இறுதியில் தரித்து கொள்ள வேண்டும். ஆக அப்படியே ஒரு ஹைலைட் பார்க்கலாமா? அப்படியே ஒரு ஹைலைட் பார்க்கலாம். இந்த இயேசப்பா வரப்போகிற நாட்களில், சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு நம்ம அலசி பார்ப்பது என்பது ரொம்ப முக்கியமானது. ஏதேன் தோட்டத்தில் அழிம்பன் உள்ளே வந்து விட்டான். யாருக்குள்ள வந்துட்டான்? மனுஷனுக்குள்ள அழிம்பன் வந்து விட்டான். இச்சை மனிதனுடைய இருதயத்துக்குள்ளே பிறந்து விட்டது. கொடுக்கிற இருதயம் அந்த மனுஷனுக்குள்ளே இல்லை. ஆனால் இதுதான் தேவன் என்ன பண்றார்? அப்படியே பார்த்துட்டு, அது மனசாட்சியின் காலம். மனசாட்சியின் காலத்தில் ஆண்டவர் என்ன பண்ணார்னா, மனசாட்சியில பேசிக்கொண்டே இருந்தார். அதுதான் நோவாவின் காலம், அப்புறம் லோத்தினுடைய காலம் என்பதை குறித்து ஆண்டவர் அங்கே பேசினார். நோவாவின் காலம் என்பது மனசாட்சியின் காலம். லோத்தினுடைய காலம் என்பது அது மனித அரசாட்சியின் காலம். இப்போ லோத்து வாழ்ந்த காலம், நோவா வாழ்ந்த காலம். இப்போ நோவாவின் நாட்களில் கர்த்தர் என்ன செய்தார் என்றால், நல்லா கவனிங்களே, எல்லாரும் துன்மார்க்கமாய் ஜீவித்தார்கள் இல்லையா? அந்த வசன வாசிங்க பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில், லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் அதில் 26 வாசிங்க பார்க்கலாம். நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள், ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. நல்லா கவனிக்கணும். இப்ப பாருங்க, கொண்டார்கள், கொடுத்தார்கள். இப்ப நம்ம இதை தொடர்ந்து பார்த்துன்னு வரோம். அதோட ஹைலைட் மட்டும் பார்க்கலாம். நோவாவின் நாட்கள் என்ன நடந்துச்சு? அவர்கள் ராட்சதர்கள் இருந்தார்கள். யார் அவங்க? ராட்சதர்கள். நல்லா கவனிங்க. யார் இந்த ராட்சதர்னா யாருன்னு பார்த்தோம்? யாருமா? தங்களுடைய பெயரை உயர்த்துவாங்க. இவங்க தான் ராட்சதர்கள். உங்க பேரை எல்லாருமே துதிக்கணும். நான் தான் வந்து நீதிமான், நான் தான் நீதி உள்ள ராஜா. மனசாட்சியில் ஆண்டவர் பேசுறாரு, டே உன் பேர், நீ ஒரு பாவி. இவர்கள் தான் தங்களுடைய பெயரை பெருமைப்படுத்தின ராட்சதர்கள். இவங்க யார் அப்படின்னா, இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, எடுத்தார்கள், பெண் கொண்டு பெண் கொடுத்தார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? தங்களுடைய மாம்சீகத்துக்காக இவர்களுடைய ஜீவியமே இருந்துச்சு. அப்ப தேவன் உள்ளத்துல பேசுறாரு, அவன் பெருமையை பயங்கரமா பறைசாட்டினான். ஆனால் தேவ குமாரர்கள் அப்படின்னா யாரு? ஜெயங்கொண்டவர்கள். தேவ குமாரர்கள், மனுஷ குமாரத்திகள். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னு
நோவாவின் நாட்களிலே ஜலப்பிரளயத்தை கர்த்தர் வரவழைத்ததுக்கான காரணம் என்னவென்றால், இந்த மனுஷ குமாரத்திகள் அதிக சௌந்தரியம் உள்ளவர்களாக இருந்தார்கள் என்பதற்காக ஜலப்பிரளயத்தை கர்த்தர் கட்டளிடவில்லை. எல்லாம் கவனிங்க. இந்த மனுஷ குமாரத்திகள் அதிக சௌந்தரியம் அப்படின்னா என்ன? இப்போ அந்த பெண் பிள்ளைகளை வளர்த்த அந்த தாய் தகப்பனுடைய இருதயத்துக்குள்ளேயும் இந்த பிள்ளைங்க என்ன ட்ரெஸ் பண்ணணும், இந்த பிள்ளைங்க எப்படி தங்களை அலங்கரிக்கணும், அந்த ஒரு கட்டுப்பாடெல்லாம் அவங்களுக்குள்ள இல்லை. ஏன்னா இவர்கள் தங்களுடைய பெயரை பெருமைப்படுத்தினார்கள். இந்த தாயும் பெருமைப்படுத்தினார், தகப்பனும் பெருமைப்படுத்தினார், பிள்ளைகளும் தங்களுடைய பெருமை, நான் எவ்வளவு பெரிய அழகு பார், நான் எவ்வளவு பெரிய நீதி உள்ளவங்க பார் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க, தங்களை பெருமைப்படுத்தினார்கள். அவங்க அறியாமல் இருந்தார்கள். ஆனால் நோவாவின் நாட்களில் நடந்த ஒரு பயங்கரமான பொல்லாப்பு என்னவென்றால், தேவ புத்திரர்கள், தேவகுமாரர்கள் என்றால் யார் என்றால், கர்த்தருடைய நாமத்தை அறிந்தவர்கள், கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். சேத்துக்கு ஒரு பிள்ளை பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டார்கள். நாங்கள் எல்லாரும் அருவருப்பானவர்கள், நாங்கள் தீட்டானவர்கள், எங்கள் நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தையை போல் இருக்கிறது, கர்த்தருடைய நாமமே உயர்ந்தது என்று சொல்லி அன்பாய் தங்கள் இருதயத்துக்குள்ள கிறிஸ்து இயேசுவினுடைய அன்பை தரித்து கொண்டவர்களாய், நல்லா கவனிக்கணும், அன்பை தரித்து கொண்டவர்களாய் தங்கள் இருதயத்தில் கிறிஸ்துவை, கர்த்தரை, புரிஞ்சு வச்சா சர்ச்சுக்கு வந்தவங்கெல்லாம், ஏசப்பா நீங்க தான் ராஜா, நீங்க எங்களுக்காக சிலுவையில பலியானீர் என்கின்ற அன்பு உடைய இந்த தேவகுமாரர்கள் அந்த மனுஷ குமாரத்திகள் என்று விழுந்து போன சுபாவத்தில் இருக்கிற அந்த ஜனங்களுக்கு போய் தேவ அன்பை சொல்லி, இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழக்கூடாது, நாம் எல்லாரும் பரிசுத்த ஜீவியத்துக்குள்ள போகணும், என் சகோதரியே என் சகோதரர்களே இந்த வாழ்க்கை நீங்க வாழக்கூடாது, கிறிஸ்துவின் அன்புக்குள்ள நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி நீதியை பிரசங்கியாமல், அவ்வளவுதான், கர்த்தருடைய அந்த நாமமாகிய அந்த அந்தகாரத்தில் இருந்து விடுதலையாக்கப்பட்டு ஆச்சரியமான ஒளியை இந்த தேவகுமாரர்கள் தரிசித்தார்கள். நான் சொல்ற புரிஞ்சுக்க முடியுதா? இவங்க கிறிஸ்துவை தரிசித்திருக்கிறார்கள். ஏன் ஜலப்பிரளயம் வந்தது? அந்த ஆச்சரியமான ஒளியை பிரசங்கியாமல், அந்த புண்ணியங்களை அறிவிக்காமல், ஐயோ இது தவறு, அவர்களுக்காக மன்றாடாமல், நான் மறுபடியும் சொல்லுகிறேன், கர்த்தருடைய நாமத்தை இவர்கள் அறிந்திருந்தார்கள், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை இவர்கள் துதித்தார்கள். எது பாவம் எது பரிசுத்தம் என்கின்ற ஆசாரிய அபிஷேகம் அவர்களுக்குள்ள இருந்துச்சு. அவர்கள் கர்த்தருடைய அந்த புண்ணியங்களை, நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய அந்த புண்ணியங்களை இவர்கள் அறிவிக்காமல், அவர்களை காக்க வேண்டியவர்களே, அவர்களுக்கு தேவ அன்பை கொடுக்க வேண்டியவர்களே வேலியே பயிரை மேய்ந்தது. ஆமெனா? இந்த தேவ குமாரர்கள் அந்த மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று இவன் கண்டான். இவன் என்ன பண்ணான் அப்படின்னா, கிறிஸ்துவை அறிந்திருந்தும் கிறிஸ்துவை காலில் போட்டு மிதிச்சான். அதுதான் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, நீங்கள் கிறிஸ்துவின் ஆவியை நிந்திக்கிறீங்க, தம்முடைய தேவகுமாரனை காலில் போட்டு மிதிக்கிறீங்கடா, அவர்களுக்காக ஜெபியுங்கள். தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளே அதிக சௌந்தரியம், நீ ஏன் உன் கண்ணு தான் கர்த்தரை பார்த்துச்சு இல்ல சபையில. ஆமென். தேவ அன்பு உங்கள் இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறதே. நீ ஒழுங்கின்மை, வெறுமை, ஆழத்தில் இருள் இருந்துச்சு. ஆனால் அந்த ஆழ் மனதில் கிறிஸ்து இருக்கிறாரே, கிறிஸ்து வந்துட்டாரே, அன்பு தானே பிரதானம். உன் மனசுக்குள்ள அந்த அன்பு வந்துருச்சு. தேவனை ஆராதித்த தேவ அன்புல பூர்ணப்பட்ட இந்த நோவாவின் நாட்கள் இந்த தேவகுமாரர்கள் ஜெயங்கொண்டவர்கள். குமாரன் என்பது ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளை. இது மணவாட்டி சபை. தேவனை ஆராதித்த இவர்கள் தேவனுடைய புண்ணியங்களை கொடுக்க வேண்டிய
அந்த ஜனங்களுக்கு அந்த எப்பவுமே தேவன் பார்த்தீங்கன்னா அறியாதிருக்கிற ஜனங்கள் மேல அவர் இரக்கமா இருக்கிறார். அவருடைய பரிசுத்த நாமம் என்றென்றைக்கு மகிமைப்படுவதாக. ஆமென் சொல்லாமா? அவர்களுக்கு தேவனை பற்றின அறிவு இல்லை. அந்த ஜனங்கள் மேல அவர் இரக்கம் உள்ளவராய், கிருபை உள்ளவராய், அவர்கள் எல்லாரும் மனம் திரும்ப மாட்டார்களா என்று சொல்லி அவர்கள் மேல இரக்கமாய் இருக்கிறார். ஆனால் அவர்களுக்கெல்லாம் இரக்கத்தை காட்டும்படியாய் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். கொடுக்க வேண்டிய நீ, தேவனுடைய புண்ணியங்களை கொடுக்க வேண்டிய நீ, கர்த்தருடைய வார்த்தையின் ரகசியங்களை கொடுக்க வேண்டிய நீ, ஜீவனை கொடுக்க வேண்டிய நீ, கர்த்தராகிய இயேசு ராஜாவை கொடுக்க வேண்டிய நீ, அவரை கொடுக்காம அந்த அழகை இச்சித்து எடுத்துக்கொண்டான். புரிஞ்சு போச்சா? எடுத்துக்கொண்டான். அந்த மனுஷ குமாரத்திகளை இவன் இச்சித்தான். இச்சித்து அவங்களுடைய அந்த லைஃப் ஸ்டைலை அப்படியே சபைக்குள்ள கொண்டு வந்தான். அதனால தான் எப்பவுமே சபைக்குள்ள இருக்கக்கூடிய நாம் ஏன் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இப்போ சில வேளைகளில் நம்முடைய குடும்பங்களில் திடீர்னு வியாதி, திடீர்னு போராட்டம், திடீர்னு ஒரு கடன் பிரச்சனை, ஒரு போராட்டம் நம்ம சூழ்ந்து கொள்ளும். ஏன்னா இங்க கர்த்தரை அறிந்திருக்கிற நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தாமல், அங்கே அவருடைய நாமத்தை துதிக்காமல் ஏதோ ஒரு கர்த்தரை துக்கப்படுத்துகிற காரியங்கள் நமக்குள்ள நடந்த. அதனால தான் சபையில் உபதேசங்களை எப்படி இருக்கணும் புரிந்து கொள்ளுங்கன்னு சொல்றது. நீங்கள் உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. அது சர்ச்சைக்கு வரும், ஏன் நமக்குள்ள இப்படிலாம் இருக்குது, அப்போல்லாம் ஏன் நமக்குள்ள இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல, குழம்பி இருப்பீங்க. ஆண்டவருடைய கண்கள் எல்லாம் நம்ம மேல தான் இருக்குது. கரெக்டாக ஆமென் சொல்லாமா? ஆண்டவருடைய கண்கள் எல்லாம் அவருடைய அன்பை நமக்கு தான் கொடுத்திருக்கிறார். ஆமென். அவர் உன்னை நேசித்து உங்களை அவருக்கு வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறார். எதுக்காக? நீ கொடு, அவ்வளவுதான். நீ கொடு. கொடுக்க சொன்னா இவன் எடுத்துட்டான். மனசாட்சியில கர்த்தர் பேசிக்கினே இருந்தார். அப்ப ஆண்டவர் சொல்லிட்டார், என் ஆவி என்றைக்கும் மனுஷனுடைய போராடுவது இல்லை, நான் இவனை அழிக்க போறேன்னு சொல்லிட்டு தான் அவர் என்ன பண்றாருன்னா சபையை பார்த்து தான் அழிவே கொண்டு வந்தார். அப்ப சபைக்குள்ள வரக்கூடிய நாம் அன்பா இருங்க, அன்பை கொடுங்க, உன் குடும்பத்தாருக்கு கொடுங்க. ரட்சிக்கப்படாது இருக்கிற உன் ஜனங்களுக்காக, உன் சொந்த பந்தங்களுக்காக நான் அதிகமாய் அன்பை நேசிக்கிறவன். நீங்க இங்க போவாத அங்க போவாத அப்படின்னு சொல்லுவேன். காரணம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? நீ எதுக்கு போற சொல்லு? நீ எதுக்கு போற? ரட்சிக்கப்படாது இருக்கிற உன் அம்மா, உன் அக்கா விக்கிரக ஆராதனை பாவத்தில் மூழ்கி போய்க்கிறாங்க. நீ போயிட்டு அந்த வீட்டில் போயிட்டு 3 நாள் ஃபாஸ்டிங் பண்ணி, அப்பா உங்கள் அன்பை என் சகோதரருக்கு எங்கள் அம்மாவுக்கு கொடுங்கப்பான்னு கொடுக்க போறியா? என்னென்னலாம் இங்கே சேர்த்து சுட்டின்னு வரலாமன்னு போகிற. அதுக்கு தான் சொன்னது, நீ போனா கையை காலை வச்சிருவார் ஆண்டவர்னு. நீ எடுக்கிற புத்தி உனக்கு. அவங்க ஜீவனாகி இயேசுவை அறியாமல் இருக்கிறாங்க, உனக்கு தெரியுது. அதனால தான் உங்கள் வீட்டில் சாபம். அதுதான் பயந்துக்குன்னு நான் வேணாம் இதெல்லாம் போய் மாட்டிக்காதீங்க. இப்போ உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நீ போயிட்டு அவங்களுக்கு வேலை செஞ்சு பாவம் அவங்க துணியை துவைச்சி போட்டு அந்த வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் போயிட்டு நீங்களே வேலையெல்லாம் செஞ்சு, ஐயம்மா எங்கள் வீட்டில் ரொம்ப பிரச்சனை, இப்போ தான் பாசெல்லாம் போத்து என் மாமியாருக்கு உடம்பு சரியில்லையா, இல்லாத கதைலாம் அழுதுட்டு எஸ்கேப் ஓடியாந்துருவேன். அப்படியே போட்ட பச்சை துரோகிங்க நீங்கள். இதில் வேற அப்படியே பாசம் பொத்துக்குன்னு ஓடுவீங்களாம். எடுக்கிறதுக்கு தான் போகிறதே நீங்கள். அதனால தான் வேணான்னு சொல்கிறது நான் உங்களை. கொடுங்க, போயிட்டு ஜீவனை கொடுங்க. அப்போ நோவாவின் நாட்களில் நடந்ததை போலவே மனுஷகுமார நாட்களிலும் நடக்கும். எச்சரிக்கை. என்ன சொல்றாரு? புரிஞ்சு போச்சா? இப்ப ஜலப்பணம் ஏன் வந்துச்சு? ஆளுகை செய்டா அப்படின்னா அடிமை இச்சிக்கிறான். அடிமைக்குள்ள இச்சை இருக்கிறது, எடுக்கிறான். அப்பா அப்பா என்ற உணர்வு அவனுக்கு இல்லை. என் தேவன் எங்க அப்பா, எங்க அப்பா படைத்த என் சகோதரி, அவள் என் சகோதரி என்ற பார்வை இல்லாம இச்சை உள்ள வந்துருச்சு அவனுக்குள்ள. புரிஞ்சுதா இல்லையா? போய் அப்பாவுடைய அன்பை சரி, அவன் தன்னை அலங்கரிக்கிறான். நல்ல நகைகள், நல்ல ட்ரெஸ்ஸுங்க பயங்கரமாக போட்டுக்கின்னு தன்னை அலங்கரிக்கிறான். அது கர்த்தர் அறிவு இருக்கிறது, மகா பாபிலோன். ஓகேப்பா, உனக்கு தெரியுது இல்லை, நீ அவளுக்காக ஜெபிக்கணும் இல்லை, அந்த குடும்பத்தாருக்காக ஜெபிக்கணும் இல்லை. இப்போ 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 ரொம்ப ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குறது இதெல்லாம் மற்றவங்களை பாதிக்குமே, எல்லாரும் பாவத்தில் இருக்கிறானே, பலவீனமாக இருக்கிறானே, இவங்கெல்லாம் பாதிக்குமேன்ற அந்த அறிவு அந்த அப்பா அம்மாவுக்கே இல்லாத. அவர்கள் எல்லாரும் மனுஷகுமாரத்திகள் என்கின்ற அந்த விழுந்து போன ஆவிக்குள் இருக்கிறாங்க. நீதான் தேவகுமாரர் அல்லவா? உனக்குள்ள அன்பு இருக்குதே. கிறிஸ்துவின் நாமம், கர்த்தருடைய நாமத்தை நீ தொழுதுகள் ஆரம்பித்தீங்களே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற நாமத்தை தொழுதுகள் ஆரம்பித்தீர்களே,
அப்போ நீ போய் சொல்லுப்பா, அவங்களுக்கு அழுடா, போயிட்டு அழுங்கடா, அந்த பாவத்தை வாயில சொல்லி அறிக்கை பண்ணாதீங்க. ஐயே அவங்க பாரு இப்படிலாம் எவ்வளோ கேவலமாக இருக்கிறாங்க, சே அவங்க பாரு, நாங்கள்லாம் அவங்கள மாதிரிலாம் இல்லை. இதில் வேற பெருமை. ஏன் நீ மற்றவங்க செய்கிற பாவத்தை அறிக்கை பண்ணுறீங்க அப்படின்னா, அவங்களா மாதிரி நாங்களாம் பெரிய நீதிமான்கள் அப்படி என்பதுக்காகத்தான் மற்றவங்களை பற்றி குறை பேசுவோம். ஆக ஜலப்பிரளயத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிற நோக்கமே அந்த அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னா, கொடுக்க வேண்டிய இவர்கள், தேவனை துதித்த இவர்கள், நீ ஒரு முறை பிரகாசிச்சிட்ட பிற்பாடு, பரம ஈவ ருசி பாய்ச்சிட்ட பிற்பாடு நீ அவர் வீட்டுக்கு போயிட்டுனாக்கா மறுபடியும் உங்களோட கத்தி கிடப்பாரா? நான் தாண்டா தேவன், என்ன ஆராதனை பண்ணுறா, உன் பேரை பெருமைப்படுத்தாதான்னு சொல்லி கிடப்பாரா? எச்சரிக்கை சபைக்குள்ளே கர்த்தரை சரியாக தேடணும். சரி, இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னாக்கா, இந்த துன்மார்க்கத்துக்குள்ளே போயிட்டாங்க. யார்? துன்மார்க்க, சன்மார்க்க, நீதிமான். துன்மார்க்க என்ன பண்ணுவான்? என்னுடையது என்னுடையது, உன்னுடையதும் என்னுடையது. சன்மார்க்க உன்னுடையது உன்னுடையது, என்னுடையது என்னுடையது. அவர் ரொம்ப நீதிமான். இவங்கெல்லாம் ரொம்ப லா பேசுவாங்க. சில பேரை வாயை திறந்தாங்கனாவே அப்படியே படபடன்னு பேசுவாங்க. பொல்லாத ஆவியது, அது சன்மார்க்க ஜீவியம். ஆனால் நீதிமான் எப்படிப்பட்டவன் என்றால், என்னுடையது என் தேவனுடையது. ஆமெனா? என்னுடையது என் கர்த்தருடையது. என் கர்த்தர் ஜெயம் எடுத்து, என் இயேசு ராஜன் எல்லாவற்றையும் அவர் கையில் வைத்துக்கொண்டு அவர் எனக்கு கிருபையாய் கொடுத்து, இந்த கிருபையை உணர்ந்தவளே மனவாட்டி, என்னுடையது என் கர்த்தருடையது, என் கர்த்தர் கொடுத்தது. ஆதலால் என்னுடையது உன்னுடையது, உன்னுடையதும் உன்னுடையது. ஆமென். சரி, சபையில் இருந்த இவனுங்க, உனக்கு தான் பொண்டாட்டி பிள்ளைங்களாம் இருக்குதேடா, உனக்கு தான் ஒரு மெத்தட் இருக்குதே, இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி நீ ஏன் அங்கே போய் எடுத்த? அப்போ கர்த்தரை மறுதலித்தார்கள். தேவ அன்புல இவர்களுக்குள்ள ஒரு வெளிச்சம் இல்லாமல் போயிருச்சு. புரிஞ்சு போச்சா? அப்படியே சறுக்குனாங்க. தேவ அன்பு, அன்பு என்பது தன்னை சிருஷ்டித்தவர், சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேரான என் கண்மலை, என் கர்த்தர் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேரானார், அவருக்குள் இருந்து நான் வெளிப்பட்டேன். இந்த அன்புதான் கிறிஸ்தவம், இதான் விசுவாசம். இந்த விசுவாசத்தில் பிறக்கும் அன்பே. புரிஞ்சு போச்சுமா? இயேசு கிறிஸ்திய ரட்சகர் என்று விசுவாசிக்கிறத விசுவாசத்தில் பிறக்கும் அன்பே. ஆனால் கடைசி நாட்களில், இன்னைக்கு சபை 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஸ்தாபிக்கப்பட்டுச்சு. அங்கே தேவ அன்பு, தேவ பிரியர், அதுதான் ரோமாபுரி சபைக்கு எழுதும்போது தேவ பிரியர், அப்போஸ்தலர் பவுலுடைய நிருபங்கள்லாம் வந்து தேவ பிரியர், தேவ பிரியரா இருங்கள், தேவ பிரியர், பிரியமானவர்கள், அந்த பிரியத்தை காண்பிக்கிறார். ஆக இந்த அன்பை நமக்குள்ள கொடுக்கணும்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து ஊட்டணும். அவர் ஊட்டாம நாம பலனடைய முடியாது. அம்மா ஊட்டாம அந்த குழந்தை வளர்ந்துருமா? தானா பிறந்த குழந்தை தானா பால் குடிச்சுக்குமாமா? தானா சாப்பிட்டுக்குமாமா? அம்மா இல்லாமல் வளருமாமா? ஜீவன் உண்டாகுமா? ஆக தாயானகே தேற்றரவால நமக்குள்ள வரணும். அவர் வந்து ஊட்டணும். அந்த பரிசுத்த ஆவியானவரோடு நாம் தொடர்பு கொள்ள வேண்டும். அன்பாய் கேட்கிறேன், அப்பா என்னை அபிஷேகிக்கப்பான்னு கேட்டுக்கினே இருங்க. ஏன் தெரியுமா? கடைசி நாட்களில் ஜீவன் இல்லாமல் போயிடும், அன்பு தணிந்து போயிடும், கிறிஸ்துவை அறிய மாட்டார்கள், கிறிஸ்துவை குறித்த வெளிச்சம் இருக்காது என்று அந்த வசந்த வாசத்தை மறுபடியும் இங்கே வரலாம். மத்தேயு சுவிசேஷம் 24 கடைசி நாட்கள் என்ன நடக்கும் பாருங்க, பார்க்கலாம். 12 வாசிங்க பார்க்கலாம். 24:12. அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம். அநேகருடைய அன்பு தணிந்து போயிடும். அன்புன என்னது? ஜீவன். அன்புன யார்? இயேசு கிறிஸ்து. அன்புன எது? சிருஷ்டிகர்த்தரை அறிவது, என்னை படைத்தவரை, என் ஜீவனை அறிவதே அன்பு. ஆக கிறிஸ்துவின் மேல் இருக்கக்கூடிய அந்த அறிவு, அந்த அன்பு தணிந்து போயிடும். சபையில இந்த அன்பு தணிஞ்சு போயிடும். அப்படின்னா அன்பு இருக்கிற இடம் எது? சபை. நம்மள அன்புள்ளவர்கள். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ கர்த்தர் சொல்றாரு, கடைசி நாட்களில் எச்சரிக்கை, அன்பு வந்து தனிஞ்சிரும் அப்படின்றாருன்னா, அப்போ அந்த அன்பு தனியாமல் இருப்பதற்கு கர்த்தர்கிட்ட மன்றாட வேண்டும். அவர் தான் நமக்கு பலன் கொடுக்க வேண்டும். சரி, இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். லோத்தினுடைய நாட்கள் என்ன பார்த்தோம்? லோத்துடைய நாட்களினுடைய அக்கிரமம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். அங்கே அக்கிரமம் மிகுதியாக இருந்தது. லோத்தினுடைய நாட்களில் நடந்த ஒரு பயங்கர பொல்லாப்பு என்ன அப்படின்னாக்கா, பொருளாசை. ஜனங்கள் கொண்டார்கள், விட்டார்கள், நற்றார்கள். அதை வாசிப்பாங்களா? 17 லூக்கா 17:28.
லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டினார்கள், கட்டினார்கள். லோத்து சோதமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வருஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். நல்லா கவனிங்க, இங்க என்ன நடந்துச்சு? அங்கே நோவாவின் நாட்களிலே நோவா என்ன செய்தார்? நீதியை பிரசங்கித்தார் இல்லையா? அதே வாசிக்க பார்க்கலாம். பேதுரு தம் நிருபத்தில் எழுதும்போது இதை சொல்லுவார் இல்லையா? நோவா என்ன பண்ண, இந்த மனுஷகுமாரர்கள் எதை செய்யவில்லை. 2 பேதுருவின் புத்தகத்தில் இந்த பேதுரு சொல்லுவார் இல்லையா? எடுத்து வாசிக்க பார்க்கலாம். 5ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்று. யாரை அவர் காப்பாற்றுகிறார்? புண்ணியங்களை அறிவிக்கணும். இந்த தேவகுமாரர்கள் மனுஷ குமாரத்திகளுக்கு புண்ணியங்களை அறிவித்திருக்கணும். ஆனால் இவர்கள் புண்ணியத்தை அறிவிக்கல. மனசாட்சியில சூடுண்டவர்களாய் அவர்கள் கொடுப்பதற்கு பதிலாக, புண்ணியங்களை கொடுப்பதற்கு பதிலாக அந்த குமாரத்திகளை எடுத்தார்கள். இந்த சபையில் இருக்கிற அப்பா அம்மாக்களும், சபையில் இருக்கிற அப்பா அம்மாக்களும் கூட அந்த பொண்ணு நல்லா இருக்கிறாளே, அவ கூட நிறைய வரதட்சணைலாம் வருமே, நிறைய செய்வாங்களே, அப்படியெல்லாம் மைண்டில் வச்சு இவங்க என்ன பண்ணாங்கன்னா அது கூட ஜாயின் ஆகிட்டாங்க. அந்த ஜெயஜீவியம் போயிருச்சு. ஆனால் புண்ணியங்களை அறிவிக்கலை. லோத்தியுடைய நாட்களில் லோத்து என்ன பண்ணாரு? அந்த காம விகார நடக்கையை கண்டு தன்னுடைய இருதயத்தில் அவர் என்ன செய்தார்? வாதிக்கப்பட்டார். வாசிக்க போகலாம். 7ஆம் வசனத்தை வாசிங்க. அக்கிரமக்காரருக்குள் வாசமா இருக்கையில் அவருடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவருடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதி உள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சிக்க. நல்லா கவனிங்க, இந்த துன்மார்கருக்கு மனசாட்சி செத்து போயிருது. சன்மார்கனுக்கு மனசாட்சி பயம், அதாவது மனசாட்சி என்ன பண்ணுதுனாக்கா அடித்து கொண்டே இருக்கும். மனசாட்சி படபடன்னு மனசாட்சி அடிக்கும். தப்பு தப்பு, போராட்டம். இந்த சன்மார்கன் மனசாட்சியோடு போராடுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனசாட்சி தேவன் கொடுத்தது. அதனால தான் இங்கே லோத்தை குறித்து நீதிமான் என்று சொல்லுகிறார். நல்லா இந்த அனலைஸ் புரியணும் நமக்கு. நோவாவின் நாட்களில் ஜலப்பிரளயத்தை தேவன் கொடுத்ததுக்கான காரணம் என்னவென்றால் என்னது? புண்ணியங்களை அறிவிக்கல. அவ்வளவுதான், புண்ணியத்தை அறிவிக்கல. ஆமென். மனுஷகுமாரத்திற்கு புண்ணியத்தை அறிவிக்காம அவர்கள் எடுத்தார்கள். லோத்துடைய நாட்களில வானத்திலிருந்து அக்கினி வந்ததுக்கான காரணம் என்ன? மனசாட்சிக்கு செவி கொடுக்கல. மனசாட்சி கத்துது. மனசாட்சி, இந்த லோத்து மனசாட்சியில போராடினார், வாதிக்கப்பட்டார். ஐயோ இது பாவம் அல்லவா, வாதை, இந்த இப்படிப்பட்ட பாவம் எப்படிப்பட்ட தண்டனையை கொண்டு வரும், தண்டனைக்கு பயந்தார். ஆனால் நீதிமான் யார் என்றால் ஆபிரகாம், சாராள், அன்னை சாராள் தகப்பனாகிய ஆபிரகாம் எப்படிப்பட்டவர்னா குடும்பத்தை உத்தமமாய் நடத்தினார்கள். தேவன் உத்தமத்தை எதிர்பார்க்கிறார். உத்தமம் என்பது கொடுத்தல். ஆனால் அந்த நாட்களிலே குடும்பம் சிதைந்து காம விகாரம் என்கின்ற ஒரு பொல்லாத பாவத்துக்கு நேராய் இந்த பெண்கள், ஆண் பெண் என்கின்ற வித்தியாசமே இல்லாமல் எல்லாம் ஒன்றா ஒரே சர்க்கிளில் போயிட்டு வேலைகள் செய்ய ஆரம்பித்தார்கள். அவங்களுடைய மைண்ட் செட் எல்லாம் என்ன இருந்துச்சுன்னா பணம் பொருள். எங்கே பணம் பொருள் சேர்கிறதோ அங்கே காம விகாரம் அதிகரிக்கும். ஏனென்றால் அங்கே ஆண் பெண் எல்லாம் ஒன்று சேர்ந்து குடும்பத்தில் இருந்து குடும்பத்தை நடத்த வேண்டிய பெண்கள் எல்லாம் ஒரு மனைவிக்கு புருஷன்தான் தலை. லோத்தினுடைய மனைவி என்ன செய்தார்கள் என்றால், ஏன் அவர்கள் திரும்பி பார்த்தார்கள்? ஏன் அவர்கள் சோதோம் கொமோராவை அழிக்கும் போது திரும்பி பார்த்தாங்க அப்படின்னா, வரவு செலவு கணக்கு. அந்த அம்மா இதயத்தை முழுக்க என் புருஷன் எனக்கு தலையே இல்லை, நான் போயிட்டு எல்லாத்தையும் வரவு செலவெல்லாம் நான் பார்ப்பேன். அந்த குடும்ப ஒழுங்கை, குடும்ப நீதியை உடைத்தவர்கள் தான் இந்த லோத்தினுடைய குடும்பம். ஆபிரகாம் போயிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்குற, ஆண்டவரே ஒரு 5 நீதி, ஒரு 10 நீதிமான் இருந்தால் விட்டுருவீங்களா? அந்த பட்டணத்தில் நீதிமானே இல்லை. சரி, லோத்து தான் குடும்பத்தை நடத்தினார். என்ன ஆச்சு லோத்துடைய குடும்பம்? நல்லா கவனிங்க. என்னுடையது அப்படின்ற இருதயம் லோத்தினுடைய மனைவிக்குள்ளே இருந்தது. இந்த காம விகாரம், இந்த பொருளாசை, காம விகாரம், பொருளாசை, குடும்ப ஒழுங்கு குடும்பத்தில் உத்தமமாக இருக்கவில்லை. கர்த்தாவே நீர் எப்பொழுது வருவீர்,
என் குடும்பத்தில் உத்தம காம விகாரங்கள் அதிகமாய் பெருகி இருக்கும். நான் அன்பாய் சொல்லுகிறேன், இதெல்லாம் நீங்கள் தவறாக நினைக்கக்கூடாது. இதெல்லாம் சத்தியம். சத்தியத்தை பேசும்போது நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கணும். எனக்கு ரொம்ப சந்தோஷம், நம்ம சபையில் இருக்கிற சகோதரிகள்லாம் குடும்ப கஷ்டத்தை நிமித்தம் வேலைக்கு போகிறாங்க. அவர்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் அவருடைய புருஷர்களுக்கு சகோதரர்களுக்கு நல்ல வருமானத்தை கர்த்தர் கொடுத்து இவர்கள் நல்ல அந்த குடும்பத்தை நடத்தக்கூடிய அந்த ஆசீர்வாதம் வரணும்னு தான் நான் சொல்லி இருக்கிறேன். நான் சொல்கிறது ஆசீர்வாதமா இல்லை வேற எதாவது பேசுகிறேன்னா? ஆசீர்வாதம். அப்போ நீங்கள் சகோதரிகள் எல்லாம் இப்போ நான் உங்களை வேலைக்கு போங்க, வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு நான் சொல்லலை. ஆனால் அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா, லோத்தினுடைய மனைவி இப்போ குடும்பத்தினுடைய வருமானம் முழுக்க எல்லாத்தையும் யார் பார்ப்பாங்க? குடும்பத்தினுடைய வருமானம் பார்க்கறது எல்லாம் புருஷர்கள் பார்ப்பாங்க. குடும்பத்தை பார்க்கறது யாரு? சகோதரிகள். நல்ல கவனிக்கணும். குடும்பத்தினுடைய வருமானங்களை பார்ப்பது, வேலைகளை எல்லாம் ஒழுங்குபடுத்தி பார்ப்பது சகோதரர்கள். ஆனால் குடும்பத்தை பார்ப்பது சகோதரிகள். ஆனால் இந்த அம்மாவுக்கு தலை, என் புருஷன் என் தலை, அது இல்லை. ஆமென். ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஒழுங்கா நீ ஓடி போயிடு லோத்த, உன் குடும்பத்தை நான் ஆபிரகாம் மேலே வச்ச இரக்கத்தினால உனக்கு இரக்கம் பாராட்டி உன்னை நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொன்னா, நீ என்ன பண்ண? தலை ஓடுதா? ஆமென். தலை ஓடுதா? தலை ஓடும்போது நீ என்ன பண்ணணும்? நீ தலையை மட்டும் பார்த்துன்னு ஓடி இருக்கணும். இன்னைக்கு என்ன பிரச்சனை? இன்னைக்கு மனைவிகள் சம்பாதிக்க ஆரம்பிச்சதும் வரவு செலவுலாம் பார்த்ததும் என்ன ஆயிடுச்சுன்னா, ஐயோ வானத்திலிருந்து அக்கினி இறங்கினதும் என்னுடையது எல்லாம் என் கர்த்தருடையது, கர்த்தர் தான் ஜெயம் எடுத்தார் என்கின்ற வெளிச்சம் இந்த லோத்தின் மனைவிக்கு இல்லாததினால தன் புருஷனை இவள் மதிக்கவில்லை. தன் புருஷன் மேல ஒரு ஒரு மதிப்பை, இவர் என் தலை என்கின்ற அந்த ஒரு பாருங்களேன். இன்னைக்கு நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீச்லாம் எனக்கு நிறைய வருது, பார்த்துருக்கீங்களா? பாருங்க, உங்களை நீங்களே உயர்த்திக்குங்க, உங்களை நீங்களே மதிக்க கற்றுக்குங்க, சிங்காசனத்தில் தூக்கி உட்கார. இன்னைக்கு நிறைய சகோதரிகள் ஜபத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, சகோதரிகளை நாங்கள் நல்லா ஊழியத்தில் உற்சாகப்படுத்துகிறோம் அப்படின்ற பேரில் அவங்கள பயங்கரமான பாதாளத்தில் விழத்தள்ளக்கூடிய வார்த்தைகள் தான் இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச். எப்படி தெரியுமா? உங்களை நீங்களே நீங்கள் பெருசாக நினைங்க, உங்களை நீங்களே உயர்த்திக்குங்க. புருஷனுக்கு மதிக்கவே மதிக்காது. இது நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமானது. இந்த லோத்தினுடைய நாட்களில் நடந்த சம்பவம் என்னவென்றால், காம விகாரம். அதுக்கு பொருளாசை, வாங்கணும், வீடை கட்டணும், நாட்டணும், தானியங்களை சேர்க்கணும், என் பிள்ளைங்களுக்கு நிறைய தின்பண்டங்கள் நல்லா பேங்க்கில் நிறைய டெபாசிட் பண்ணணும், இந்த மைண்ட்லேயே இருந்து 2 பேரும் வேலைக்கு போனால் தானே முடியும், எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நல்லா சாதகமாக பேசிக்கொண்டு அவங்க என்ன செய்கிற, சத்தியத்தை அறியாமல் புருஷனுக்கு மதிக்கிற மதிப்பு இல்லை. நல்லா கவனிங்க. குடும்பம் காம விகாரம். காமம் தேவன் கொடுத்தது குடும்பம். அதுதான் அங்கே அந்த காம விகாரம் நடக்குன்னு சொல்லி குடும்பத்தை அங்கே சிதைச்சாங்க. அதுதான் தாவீது சொல்றாரு, என் குடும்பத்தில் உத்தமமாக நடந்து கொள்ளுவேன், எப்போது வருவீர், இவர் என் புருஷன். அப்போ வீட்டில் வேலைக்கு போறியா, வீட்டில் இருக்கிறியான்றது இல்லை, வீட்டில் உட்காந்து நீ என்ன பண்ணிங்கிற, உன் குடும்பத்துக்காக நீ பாரப்படுறியா? உன் கணவன் என் குடும்பத்தை சரியாக நடத்தணும்னு சொல்லி உட்காந்து உன் கணவனுக்காக, ஆண்டவரை என் கணவன் என்னை நடத்தணும், என் கணவன் என்னை நடத்தணும் அப்படி நீ ஜெபிக்கணும். என் கணவன் என்னை நடத்தும்படி நீர் என் கணவனை நடத்தும் ஆண்டவரே, அப்படி ஜெபிக்கணும். ஆனால் இன்னைக்கு இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச் நான் நிறைய பார்க்குறேன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும் அதை பார்க்கும்போது. உங்களை உங்களை மதிக்க மாட்டாங்க, உங்களை தள்ளிடுவாங்க, உங்களை ஒரு மாதிரி பண்ணுவாங்க. கர்த்தர் உன்னை உயர்த்த நினைச்சார்னா எவன் உனக்கு விரோதமாக நிற்பான்? ஒரு மனுஷனை கர்த்தரை உயர்த்த தாழ்மை தெரியல. தாழ்மைனா என்னன்னு புரியல இவங்களுக்கு. அப்ப என்ன நடந்துச்சுன்னா, அந்த ஜீவனாகிய வார்த்தையானவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிச்சம் இவர்களுக்கு கிடைக்கல. என் பண்டங்கள் போகிறதே, என்னுடைய கோதுமை மூட்டை, என்னுடைய வார்கோதுமை மூட்டை, என்னுடைய பழங்கள், என்னுடைய தானியங்கள், என்னுடைய கிழங்குகள், காய்கறிகள்லாம் அழியுதே, என்னுடையது அப்படின்னு இந்த அம்மா திரும்பினாங்க. உன்னுடைய எப்பா எல்லாமே ஏசப்பா கிருபைங்க. ஆமேனா? எல்லாம் ஏசப்பா நம்ம மேலே வச்ச கிருபை. அதனால தான் சொல்றாரு, அந்த நாளிலே வீட்டின் மேல் இருப்பவன், வாசி 31, அந்த நாளிலே வீட்டின் மேல் இருப்பவன் வீட்டில் உள்ள தன் பண்டங்கள் எடுத்துக்கொண்டு போக இறங்காமல், அப்புறம் தன் பண்டங்கள். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். என்னது தன் பண்டம்? இன்னைக்கு கணவன் மனைவிக்குள்ள சண்டைகள் ஏன்? வருமானத்தை பற்றி. இப்போ நிறைய குடும்பங்களில் கணவன்மார்கள் சம்பாதிக்கிறத குடிச்சிடுறாங்க.
நான் என்ன சொல்கிறேன்னா, நீ போய் கேட்டன என்ன நடக்கும்? ஏய், நான் சம்பாதிக்கிறேன், நான் குடிப்பேன், உனக்கு என்ன போன்ற ஒரே வார்த்தையில் போட்டு குடும்பமே ரெண்டாக போயிடும். நீ அந்த வார்த்தையை சொல்லி உன் மனசை நோக்கடிச்சிக்கின்னு அப்போது என்ன இப்படி பண்ணுறீங்களா அப்படி கேட்குறத விட்டுட்டு நீங்கள் போயிட்டு, ஆண்டவரே என் கணவன் என்னை நடத்தும்படியா நீர் என் கணவனை நடத்தும்னு சொல்லி உட்காந்து உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணலாமே. அப்போ அந்த என் பண்டம் என்கின்ற அந்த ஒரு பொல்லாத இருதயம் இந்த லோத்தின் மனைவிக்குள் இருந்தது. லோத்தின் மனைவி அந்த காம விகாரத்தை பார்த்து அந்த மாதிரி மனசு ஸ்லைட் ஆயிருச்சு இந்த லோத்துடைய மனைவிக்கு. நல்லா கவனிக்கணும். அப்போ இங்க புண்ணியங்களை அறிவிக்கல நோவாவின் நாட்களில். இந்த இடத்துல குடும்பத்தை கட்டல, உத்தமம் இல்லை. உத்தமம் என்றால் கொடுப்பது, தன் கணவனுக்காக தன்னை கொடுப்பது, தன் மனைவிக்காக தன்னை கொடுப்பது. அந்த ஒரு வரையறை இருக்கிறது. ஒரு வரையறை தேவன் குடும்ப ஒழுங்கை வைத்திருக்கிறார். லோத்தின் நாட்களில் குடும்ப உறவு சீர்குலைந்தது. ஆண் புணர்ச்சி, சுய புணர்ச்சி, காம விகாரங்கள், LGBTQ இன்னைக்கு என்னமோ ஆட் பண்ணிக்கினே போயினே இருக்கிறான். இதெல்லாம் தேவனுடைய அந்த செக்ஷுவாலிட்டிக்கு, தேவனுடைய அந்த காமம் என்பது தேவன் கொடுத்த ஒரு நல்ல குணம். அந்த காம விகாரம் என்பதுதான் சத்துருவினால் பொல்லாங்கனால் உண்டாக்கப்பட்ட ஒரு பொல்லாதவைகள். அதனால நான் உங்களுக்கு அன்பாய் சொல்லுகிறேன், லோத்துடைய நாட்களிலும் இப்படிப்பட்ட பொல்லாப்பு நடந்துச்சு. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, குடும்பத்தை கண்ணோக்கி பார்த்து வருகிறார். என் வீட்டில் நான் உத்தமமாக நடக்கிற ஆண்டவரை அப்படின்னா அந்த ஒரு கணவனுக்காக எப்போதுமே ஜெபித்து கொண்டே இருக்கிற அனுபவம் வேண்டும். அன்னை சாராள் ஒரு நல்ல குடும்பத்தை ஃபார்ம் பண்ணவங்க. எப்படி பண்ணவங்க? என் பிள்ளை சுதந்திரவாளி. நல்லா கவனிக்க, என் பிள்ளை சுதந்திரவாளி, அடிமையானவளையும் அவள் பிள்ளையும் புறம்பே தள்ளும். அவர்கள் ஆளுகை செய்தார்கள். அன்னை சாராள் ஆளுகை செய்தார்கள். என்னது? எப்பா, உன் மனைவி நானே. ஆமென் சொல்லுங்க. உன் மனைவி நான். ஏய், பயங்கரம் இது. உன் மனைவி நான். சட்டத்தின்படி, தேவ சட்டத்தின்படி நீர் என் கைப்பிடித்திருக்கிறீர். அந்த அம்மாவுக்குள்ள ஆளுமை இருந்துச்சு, ஆளுகை இருந்துச்சு. உன்னுடைய பிள்ளை தான் உனக்கு சுதந்திரவாளி. அந்த ஒரு தைரியம் இருந்துச்சு. கோச்சிக்கின்னு போய் உட்காந்து, போய் மூலையில் போய் கோச்சின்னு உட்காந்துக்குவாங்க. ஏன் நீ இப்படிலாம் பண்ற? சில பேர் பார்த்தா எப்போ பார்த்தாலும் வீட்டுக்காரர்கிட்ட கோச்சிக்கினே சண்டை போட்டுனே இருப்பேன், கோச்சிக்குவாங்க. அது அடிமை. இந்த அடிமை என்ன பண்ணா வீட்டுக்காரன் உயிரை எடுக்குது. ஆனால் அன்னை சாராள் என்ன செய்தார்கள் என்றால், அவர்களுக்கு நல்ல ஜீவன் இருந்தது, ஆளுகை செய்தார்கள். என்னுடைய குமாரனாக ஈசாக்கு தான் சுதந்திரவாளி, நான் உங்க மனைவிப்பா. தைரியமா இருந்து ஆளுகை செய்தார்கள். ஆனால் அடிமை எடுக்கும். அடிமைக்கு பிறந்த இந்த ஈசாக்கு அடிமைக்கு பிறந்த இஸ்மவேல் சுயாதீனனாகி ஈசாக்கை பரியாசம் செய்து எடுத்தான், உயிரை எடுத்தான். ஆனால் அன்னை சாராள் ஆளுகை செய்தார்கள். நீர் என்னுடைய புருஷன், நான் உம்முடைய மனைவி, நமக்கு பிறந்த இந்த குமாரனே சுதந்திரவாளி. எடுத்து வாசி அந்த வசந்த ஆதியாகமம் 21வது அதிகாரத்தில் அந்த வசந்த வாசிங்க பார்க்கலாம், வேகமாக வாசிங்க பார்க்கலாம். 10வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். ஆபிரகாமை நோக்கி இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே. அடிமைன்னு யாரு சொன்ன? அடிமை யாரு? எடுக்கிறவன். அவன் அடிமை. அவன் எடுக்கிறவன், அவன் அழிக்கிறவன். அவனுடைய புத்தி எல்லாம் அடிமைத்தன புத்தியிலே இருக்கும். அதனால இந்த அடிமை வந்து அவருடைய மகனை புறம்பே தள்ளு, என் குமாரனாக ஈசாக்கோட சுதந்திரவாளியா இருப்பதில்லை என்றால் கரங்களை ஒருத்தர் ஆமென் சொல்லாமா? அன்னை சாராளுக்காக அங்கே சுதந்திரம்னா என்ன என்பதை குறித்த ஒரு வெளிச்சத்தை அன்னை சாராள் கொடுக்கிறாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் நீங்க சாராளின் அனுபவம் இருக்கிறது? என் பிள்ளை சுதந்திரவாளியா, உனக்குள்ள இருக்கிற அடிமையை வெளியேற்றும். ஆமென். ஆக இந்த அடிமை என்பது என்ன? அன்னை சாராளுக்குள்ள என்ன இருந்துச்சுன்னா ஜீவன் இருந்தது. என்ன இருந்துச்சு? ஜீவன். யாரு? கர்த்தராகி இயேசு கிறிஸ்து. அந்த கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவுடைய வெளிச்சம் அன்னை சாராளுக்குள்ள ஜீவன் இருந்ததுனால்தான் இவர்கள் அன்புள்ளவர்களாய் தன் கணவராகிய ஆபிரகாமோடு கூட இசைந்து செயல்பட்டார்கள். இந்த சந்ததி ஈசாக்கியத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று கர்த்தர் சொன்னாரே, அந்த சந்ததி ஈசாக், அந்த சந்ததி கிறிஸ்துவே என்கின்ற வெளிச்சம் அன்னை சாராளுக்குள்ள இருந்தபடினாலே அவர்கள் குடும்பத்தை கட்டினார்கள். என் மகன் சுதந்திரவாளி, என் புருஷனே, என் கணவனே, என் ஆண்டவனே. இந்த இடத்துல தான் ஆண்டவனே என்கின்ற கான்செப்ட் வருகிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். என் ஆண்டவனே.
தேவன் உம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். உம்முடைய ஆசீர்வாதம் உம்முடைய குமாரனாக ஈசாக்குக்கு உரியது. உன்னுடைய சந்ததி, உன் சந்ததி. ஆமென், ஆமென். அம்மா புரியுதாம்மா? உன் சந்ததி. பிள்ளைங்களை இன்னைக்கு என்ன பண்ணுவோன்னா, பிள்ளைங்களை வச்சு அப்படியே அசிங்கமாக ரிமார்க்கேபிளாக பேசுவோம் பார்த்து, அதெல்லாம் நல்ல பொம்பளைக்கு புத்தியே கிடையாது. அது நல்ல பொம்பளைக்கு அது ஒரு அறிகுறியே கிடையாது. அது ஏன்னா கேரக்டர் வந்து அந்த கணவனுடைய அந்த கேரக்டர் அந்த பிள்ளைங்க வெளிப்படுத்தும். அதெல்லாம் பார்த்து நம்ம என்ன பண்ண நிறைய வேலைகளில் பிள்ளைங்க மேலே நிறைய குறை சொல்கிறது, அதெல்லாம் இதுக்கெல்லாம் நிறைய. அதுதான் சொல்கிறேனே, நம்ம சொல்லணுன்னாக்கா நிறைய சொல்லிக்கினே இருக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் தாயானவர் உங்களுக்குள்ளே வராமல் இந்த சத்தியங்கள்லாம் புரியாது. இதெல்லாம் புரியாது. அவர் வந்தால் தான் உங்களுக்கு வந்து இதெல்லாம் காட்டி நம்ம பூர்ணப்படுத்துவார். ஆக கர்த்தருடைய வருகையில் குடும்பத்தை எதிர்பார்த்து வருகிறார். நம்ம 2 பேரும் குடும்பம் சேரையா, உத்தம வேணையா, உத்தம ஏது, சுதந்திரவாளி ஏன் பிள்ளை. அப்போது ஆண்டவர் பழைய அந்த அடிமையை தள்ளு ஆண்டவர் பேசுகிறார் ஆபிரகாம் கூட. வாசிக்க பார்க்கலாம். தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமாக இருந்தது. ஆபிரகாம் அப்போது தேவன் ஆபிரகாமை நோக்கி அந்த பிள்ளையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டதை குறித்து துக்கமா இருக்க வேண்டாம், நீ துக்கமா இருக்காத, ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும். இங்கதான் வாக்குத்தத்தம் கொடுத்து, என் ஆண்டவன் சாராள் அம்மாவுக்கு தான் இந்த ஜீவன் உண்டாயிருந்தது. ஆமென். நான் என்னன்னைக்கும் நிலைத்திருக்கணும்னா எனக்கு போஜனம் வேண்டும், எனக்கு ஜீவன் வேண்டும், எனக்கு ஆகாரம் வேண்டும். ஆமென் சொல்லுங்க. என்ன வேணும்? ஆகாரம் எனக்கு வேணும். அந்த ஆகாரம், அந்த ஜீவன், அந்த மெய்யான போஜனம் என் கர்த்தர், என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்கின்ற வெளிச்சம் அன்னை சாராளுக்குள்ள இருந்த அந்த சந்ததி ஈசாக்கு. அவர் மாம்சத்தை, அப்பா ஆபிரகாமே, என் கணவனே, உன் சந்ததியினத்தில் ஒரு ராஜ்யம் விளங்கும், உன் சந்ததி ஆளுகை செய்யும், இந்த கானானை சுதந்திரிக்கும் சொன்னாரே, ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரே, உங்க சந்ததியில கிறிஸ்து வந்து பிறப்பாரே என்ற வெளிச்சம், அந்த ஜீவன் அன்னை சாராளுக்குள்ளே இருந்தது. அதனால்தான் உன் பிள்ளை சுதந்திரவாளி. பிள்ளைங்களை ரொம்ப கனப்படுத்தி வளர்க்கணும் சகோதரிகள். அதுக்கு தான் அபிஷேகம் இல்லைன்னா புரியாதுங்க. இதெல்லாம் இன்னைக்கு நடக்கிற உலகத்தை போலயே வளர்ப்பீங்க. என் கணவனுடைய சந்ததி, என்னுடைய வாரிசு, அதை கனப்படுத்தி வளர்க்கணும். கணவனை மதிச்சா தானே பிள்ளைங்களை மதிப்பீங்க. நமக்கு தேவன் எதற்காக நமக்கு குடும்பத்தை கொடுத்தார் என்றால், அவர் ராஜ்யம் இந்த பூமியில் வெளிப்பட வேண்டும். ஆக கர்த்தர் குடும்பத்தை பார்த்து தான் வருகிறார். அப்போ லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் பாருங்க. தொடர்ந்து வாசிங்க பார்க்கலாம். இப்போ திருப்பி கொள்ளுங்க பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷ புத்தகம் 17 தொடர்ந்து வாசிங்க. அப்படியே வயலில் இருக்கிறவன் இல்ல அங்க எங்க தெரியுமா வாசிக்கணும்? 31 வாசியமாக. அந்நாளிலே வீட்டில் மேல் இருப்பவன் வீட்டில் உள்ள தன் பண்டங்களை எடுத்துக்கொண்டு போக இறங்காமல் இருக்க கடவன். அப்படியே வயலில் இருக்கிறவன் பின்னிட்டு திரும்பாமலும் இருக்க. வயலில் இருக்கிறவன் என்ன பண்ணுங்க? திரும்பாத, என்னுடையதுன்னு திரும்பாத, விற்று, எல்லாம் தேவனுடையது. ஆமேனா? அடுத்தது லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். சரி, லோத்தின் மனைவி நினைத்துக் கொள்ளுங்க அர்த்தம், லோத்துடைய மனைவிக்குள்ள காம விகாரம் தான் இருந்துச்சு, குடும்பம் இல்லை. என் புருஷன் ஓடிங்கிறாரு, பின்னிட்டு பாராம ஓடுப்பான்ட்டாரு. ஆமேனா? என் புருஷன், என் தலை ஓடுது, நான் ஓடுறேன்னு பின்னாடி ஓடினா என்ன? லோத்துடைய இருதயத்துக்குள்ள அந்த மனசாட்சியின் போராட்டம் இருந்துச்சு. மனசாட்சிக்கு பயந்தார். ஆனால் ஜெயங்கொண்டவர், நல் மனசாட்சி உடையவர்கள் தான் நீதிமான்கள் தான் ஆபிரகாமின் மார்க்கம், அன்பின் மார்க்கம். தொடர்ந்து வாசிக்கும் போது, தன் ஜீவனை ரட்சிக்க வகை தேடுகிறவன் அதை இழந்து போவான், இழந்து போகிறவன் அதை உயிர்ப்பித்துக் கொள்ளுவான். எது உயிர்? என்னுடைய வசனமே உயிர். சொல்லுங்க, என்னுடைய வசனமே உயிர். அது ஆண்டு சொல்லிட்டார் இல்லையா? ஆவி மாம்சமானது ஒன்றுத்துக்கும் உதவாது, ஆவியே எல்லாவற்றையும் உயிர்ப்பிக்கிறது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஜீவனாயும் ஆவியாயும் இருக்கிறது. அப்ப இங்க ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, எல்லாம் கவனிங்க, நாம் ஒன்றுமில்லாதவர்கள், நாம சாப்பிட்ற சாப்பாடு நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா இந்த பூமியில் எவ்வளோதான் சுகபோகமாக வாழ்ந்தாலும் இந்த ஜீவன் ஒரு நாள் இல்லாமல் போயிடும் இல்லையா? இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, உன் ஜீவனை ரட்சிக்கிறதுக்கு தின்பண்டம், காசு பணம், காசு பணம், காசு பணம்னு ஓடி ஓடி ஓடி. இப்போ சில பேர் எடுத்துக்க பார்க்கலாம், ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப பிஸிங்க. என்னது? நான் ஒண்டி உழைச்சா தான் என் குடும்பத்தை காப்பாற்ற முடியும். காப்பாற்றி கடைசியில் என்ன பண்ண போகிற? ஒரு நாள் நீ இழக்க போகிற. ப்ளீஸ் கொஞ்சம் புரிந்துக்கிட்ட, யாரையும் குற்றப்படுத்தலை, உங்கள் சிந்தனையை நான் தூண்டுகிறேன். இப்போ ஏசப்பா என்ன சொல்கிறாருன்னா, உன் ஜீவனை ரட்சிக்கிறதுக்கு நீ வகை தேடுறதுக்கு ஓடுற லோத்தின் மனைவியை போல
பொருள் 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 என்னுடையது, எல்லாம் என் தேவனுடையது என்ற வெளிச்சம் லோத்தின் மனைவிக்கு இல்லை. உன் ஜீவனை காப்பாத்திக்கிறதுக்கு நீ ஓடுறல்ல, தன் ஜீவனை ரட்சிக்க வகை தேடுகிறவன் அதை இழந்துட்டான். ஞாயிற்றுக்கிழமை கூட வேலை இன்னைக்கு நம்ம ஆட்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படியே லீவ் கிடைச்சாலும் ஒரு தூண்டில் எடுத்துக்கிறது, ஒரு ஏரியை, ஒரு கொட்டையை, ஒரு குளத்தை விடுறதில்ல, மாவனம் உள்ள பூந்து மொத்தத்தையும் அலசின்னு உட்காந்து இருக்கு. என்னையா இது? தன் ஜீவனை ரட்சிக்க வகை தேட இழந்து போயிடுவான். அதை இழந்து போகிறவன் அதை உயிர்ப்பித்துக் கொள்ளுவான். நல்லா கவனிங்க, இந்த மாம்சத்தை நல்லா கொள்ளையடித்து, இந்த மாம்சத்தை நம்ம இழந்து, நல்லா கவனிங்க, இழந்து நல்லா உபவாசித்து தேவ சமூகத்தில் நல்லா உபவாசித்து தேவ சமூகத்துக்கு போய் அவருடைய வார்த்தைக்காக நல்லா புரிஞ்சு நான் முடிக்கிறேன். இப்போ இந்த சம்பவத்தை மட்டும் சொல்லி, அப்பா உம்முடைய வார்த்தை தான் எனக்கு ஜீவன், உம்முடைய வசனம் தான் என் மெய்யான போஜனம், உம்முடைய வார்த்தை தான் என்னை உயிர்ப்பிக்கிறது, உம்முடைய வார்த்தை எனக்கு சொல்லித்தாரும் என்று பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இந்த வேத வசனத்தினுடைய வார்த்தையினுடைய வல்லமையை நமக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அப்ப என்ன செய்யணும்னா, நம்ம நல்லா சாப்பிடணும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இந்த ஜீவனை கொடுக்க வேண்டும். எப்படி? பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றால் மட்டுமே இந்த ஜீவன், நம்முடைய ஆத்துமாவில் ஜீவன் உண்டாகும். இயேசு கிறிஸ்து தரித்துக் கொள்ள முடியும். வாசிக்க 34. அந்த இரவில், அந்த ராத்திரியிலே ஒரே படுக்கையில் படுக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். திரிகை திரிக்கிற 2 ஸ்திரீகளில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், மற்றவள் கைவிடப்படுவாள். வயலில் இருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்ப வருகையை பத்தி, ரகசிய வருகை, சபை எடுத்துக்கொள்ளப்படுதலை பத்தி பேசுறாரு. நான் பல முறை இதை விளக்கியாச்சு. யார் வருகையில் போறாங்க அப்படின்னா, தான் குடும்பத்தில் உத்தமமாக இருந்தவங்க, அவ்வளோதான். சாராளை, அன்னை சாராளை போல என் கணவருடைய சந்ததி குடும்பத்தில் இவர் என் தலை, இவர் என் ஆண்டவன், உங்களை நீங்களே உயர்த்திங்க, உங்க மனசுல உங்களை நீங்களே டெவலப் பண்ணிங்க, உங்களை யாரும் மதிக்க மாட்டாங்க. அப்படி இல்லை, கர்த்தரையை நோக்கி பார்த்தவங்க. மோட்டிவேஷனல் ஸ்பீச்சுக்கு தயவு செய்து வேண்டாம். கர்த்தர் உன்னை உயர்த்த ஆரம்பிச்சார்னா ஒரு மனுஷன் தடை பண்ண முடியாது. நல்லா கவனிக்கணும். ஒரே படுக்கையில் யார் இருப்பாங்க? கணவன் மனைவி. அவங்களுக்குள்ள அந்த உத்தமம் அதை தேவன் பார்க்குறாரு. அப்புறம் திரிகை 2 ஸ்திரீ. அந்த வீட்டில் எத்தனை மாமியார், மருமக, பொண்ணு அல்லது பாட்டி யார் இருந்தாலும் அவர்களுக்குள்ள ஒரு சமாதானம், அந்த வேலை செய்யறதுல ஒரு சமாதானம் இருக்கணும். அவங்க கறக்கு முறுக்கே இருக்கக்கூடாது. அங்கே ஒரு கொடுக்கிற அனுபவம் இருக்கணும். அடுத்தது வயலில் இருக்கிற 2 பேர். வயலில் யார் இருப்பாங்க? 2 பேர் ஆம்பளைங்க வெளியே போய் வயலில் போய் சம்பாதிக்கணும். ஆமேனா? வெளியே யார் போன? வயலில் 2 பேர் யார் சம்பாதிக்கிற? அப்பாவும் பிள்ளையும், அப்பாவும் மாமனாரும், அப்பாவும் மருமகனும், அல்லது அப்பாவும் இப்படி அந்த வீட்டில் இருக்கிற அண்ணன் தம்பி இவங்கெல்லாம் என்ன பண்ண? சமாதானமாக இருக்கணும், தங்களையே கொடுக்கணும். எப்போ கொடுக்க முடியும்? ஜீவன் இருந்தால்தான், அன்பு இருந்தால்தான், அன்பு தான் கொடுக்கும். இப்போ உடனே சீஷர்கள் கேட்குறாங்க, எங்க ஆண்டவரை, இது எப்போ ஆண்டவர் நடக்கும்? இது அவருக்கு பிரதியுத்தரமாக, எங்கே ஆண்டவரே என்றார்கள். அதற்கு அவர், பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும் என்றார். பிணம் எங்கேயோ அங்கே கழுகு. இதை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். எங்க ஆண்டவரே, இது எப்படி ஆண்டவர் நடக்கும்? உம்முடைய வருகையில் சபை எடுத்துக்கொள்ளப்படுதல்ல வரும்போது படுக்கை அறை, வேலைகள், இயந்திரம் இருக்கிறது வேலை. இன்னைக்கு பார்த்தீங்க 2 பொம்பளை இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் சண்டை நடந்துக்கினே இருக்கும். என்னது? இயந்திரம் அரைக்கிறது யார்? இப்போ போய் நீ யார், எனக்கு உடம்புலாம் வலிக்குது, நான் சும்மா வகறேன், இல்லை நீ செய்த போய், இல்லை நீ ஒன்னோட ஒன்று அச்சின்னு மாண்டுக்கினே இருக்கும். காரணம், பரிசுத்த ஆவியானவருடைய பரிபூர்ண வழிநடத்துதல், அசைவாடுதல் அங்கே இல்லை. கண்டித்து உணர்த்தக்கூடிய அந்த உணர்வு அங்கே இல்லை. அங்கே சண்டை. அதே மாதிரி வயலில் இருக்கிறவங்க காசு பண்ண பிரச்சனை. ஆக 2 பேர்ல ஒருத்தன் பரிபூர்ணம் அடைகிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவருடைய தயவும் இரக்கம் என்றென்றைக்கு இருப்பதாக எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்று தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். ஆமேனா? அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். சரி, எப்படி ஆண்டவரே இது நடக்கும் அப்படி கேட்கும்போது, பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். இப்போ நம்ம கடந்த புதன்கிழமை இன்னைக்கு நம்ம பார்த்தோம், கழுகு என்ன செய்யும்? பிணத்தை கொண்டு வந்து கழுகு குஞ்சுகளுக்கு கொடுக்கும். ஆமேனா?
பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். ஏன்னா இந்த கழுகு கண்மலையிலே கூட்டை கட்டும். இந்த கழுகு கண்மலை என்பது கூரிய பார்வை. அது கூரிய பார்வையில் இறை தேடும். கண்மலையிலிருந்து கொண்டு இறை தேடும். இதை நம்ம ஸ்டடியில் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? சிங்க பலம், கழுகின் பலன், மானினுடைய கால்கள். ஞாபகம்தா? ஆமா, அதே பிரசங்கம் தான் இது. இங்கே நமக்கு இன்னைக்கு என்ன சொல்லித்தரார் ஆண்டவர் அப்படின்னா, பிணம். இந்த கழுகு என்ன செய்யணும்? கழுகு குஞ்சுகள் வளருவதற்காக உயிருள்ள மிருகத்தை பிணமாக்கி, ஏன்னா கழுகு குஞ்சுகள் ரத்தத்தை உறிஞ்சி குடிக்கணும் அப்படின்னா இந்த கழுகு என்ன செய்யணும்னா உயிருள்ள, இப்போ ஒரு மான், ஒரு ஆடு அல்லது ஒரு நரிகள், ஏதோ ஒரு மிருகங்களை அப்படியே உயிரோட பிடிச்சின்னு வந்து அதை பிணமாக்கி அந்த ஜீவனுள்ள அந்த மிருகத்திலிருந்து ரத்தத்தை உறிஞ்சி குடிக்கணும். ஏன்னா செத்து போன மிருகங்களுக்கு ரத்தம், பிளட் சர்க்குலேஷன் இருக்காது. பிளட் சர்க்குலேஷன் நின்னத உடனே அழுக ஆரம்பிச்சிடும். ஆக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ளவர். ஆமெனா? அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். இந்த இயேசு கிறிஸ்துவே என்னுடைய ஜீவன். அண்ட சராசரிலும் சிருஷ்டித்தவர் என் தேவன், என் தேவனுடைய குமாரன், ஜீவனுடைய இயேசு கிறிஸ்து. இந்த பிணம், இந்த இயேசு சாக வேண்டும் எனக்காக. ஆமென், ஆமென். இதை சொல்லிக் கொடுக்கிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். இந்த பிணம் சிலுவையில் இயேசு கிறிஸ்து செத்தது எனக்காக என்கின்ற இந்த அனுபவத்தை இந்த அந்த போஜனம், இயேசு கிறிஸ்து ரத்தத்தையும் அவருடைய மாம்சத்தையும் பிச்சு சாப்பிட்டு, மாம்சத்தை பிச்சு சாப்பிட்டு அவர் ரத்தத்தை குடிக்கிற இந்த அனுபவம் இருக்குது. அதுவே நமக்கு ஜீவன். அப்படியானால் அவர் ஏன் சாக வேண்டும், இயேசு கிறிஸ்து எனக்காக ஏன் மரிக்க வேண்டும் என்கின்ற அந்த உறுதிப்பாடு இந்த வசனத்தில் தான் இருக்குது. ஆக பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். கழுகுகள் என்பது உன்னத ஜீவியம், உயரிய அனுபவம், கண்மலையின் மேல் கூட்டை கட்டுகிற அனுபவம். தன் கழுகு குஞ்சுகளுக்கு, தன்னுடைய சபையாருக்கு இந்த ரகசியங்களை பெற்று, இந்த பிணமாகிய ஜீவனுள்ள பிணம், அதான் முக்கியம். இங்க பிணம்னு சொல்றது கழுகு அங்க கம்பேர் பண்றார். ஏனென்றால் கழுகு செத்து போயிட்டு அழுகி போன அதை எடுத்துன்னு போயிட்டு அந்த மாம்சத்தை எடுத்துன்னு போயிட்டு தன்னுடைய குஞ்சுகளுக்கு கொடுக்க முடியாது. இப்ப அந்த குஞ்சுகளுக்கு ரத்தமும் மாம்சமும் வேண்டும். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். யோபுவின் புத்தகம் 39 கர்த்தரே இந்த காரியத்தை சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். யோபு 39 27 வாசிங்க பார்க்கலாம். 27 வாசிங்க. உன் கற்பனையினாலே கழுகு உயர பறந்து உயரத்திலே தன் கூட்டை கட்டுமோ? எங்க கட்டும் கழுகு? இந்த உயரம் என்பது உன்னதம். உன்னதமான பிதாவாகிய தேவனை அறிகிற அறிவு, உன்னதராகிய சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை அறிகிற அறிவு. அது கண்மலையிலும் கண்மலையின் சிகரத்திலும் அரணான ஸ்தலத்திலும் தங்கி வாசம் பண்ணும். எங்கே அது வாழுகிறது என்றால் அது பன்றி அல்ல. பூமியை பன்னிக்கு என்ன இல்லை, கழுத்து கிடையாது. அதனுடைய ஷேப்பே பார்த்தீங்கன்னா பூமியை வச்சு இருக்கும். அது கழுத்தே தலை, அது தலை பார்த்தீங்கன்னா பூமி மேலேயே இருக்கும், மாம்சம் இல்லையா அது. ஆனால் கழுகு எங்க வாசம் பண்ணுது, எங்கே வாழுகிறது? அது ஜீவியம். எங்கே வாழுகிறது? ஜீவியம். அதனுடைய ஆவிக்குரிய ஜீவியம் முழுக்க ஸ்பிரிச்சுவல். அது கண்மலையில் தான் வாழும். ஆக தேவனுடைய பிள்ளை என்கின்ற அனுபவம் நமக்குள்ள வேண்டும். நான் என் தேவனுடைய பிள்ளை. ஆமென். நான் சாதாரண ஆள் அல்ல, என் தேவனுடைய பிள்ளை. அங்கே இருந்து இறையை நோக்கும், போஜனத்தை நோக்கும். போஜனமே ஜீவன், போஜனமே ஜீவன். நம்ம சோறு தின்னலனா, நமக்கு சாப்பாடு இல்லைன்னா நமக்கு ஜீவன் கிடையாது. என்னுடைய ஆத்மாவுக்கான ஜீவன் இறையை தேட வேண்டும். எனக்கு சாப்பாடு, எனக்கு போஜனம் வேண்டும். நான் உயிர் வாழ வேண்டுமே ஆனால் எனக்கு ஜீவன் வேண்டும். எனக்கு ஜீவன் வேண்டுமே ஆனால் ஒருவர் எனக்காக பிணமாக வேண்டும். அவர் ஜீவனுள்ள பிதாவாகிய தேவனுடைய குமாரன். பேதுருவே, எல்லாரும் என்ன சொல்றாங்க?
எல்லாரும் எலியா என்றும், சில பேர் எரேமியா என்றும், சில பேர் யோவான் ஸ்நானகன் என்றும், சில பேர் உம்மை தீர்க்கதரிசிகள் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள். ஓகே, அவங்களா சொல்றாங்க. ஓகே, நீ என்ன சொல்ற? நீங்க என்ன சொல்றீங்க? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ஓகே பேதுருவே, மாம்சமும் ரத்தம் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். இதான் உன்னதத்திலே கூடு கட்டி வாழ்கிற அந்த அனுபவம். நீரே என்னுடைய இறை, நீரே என்னுடைய ஜீவன், நீர் எனக்காக சிலுவையில் சாக வேண்டும். இந்த பிணம் என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நம்ம வார வார திருவிருந்து எடுக்கிறோமே, அது நோக்கம் என்ன தெரியுமா? வேதத்தை ஆராய்ந்து பார்த்தா வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்தும், எழுத்தின் உறுப்பும், ஒவ்வொரு வார்த்தைகளும், ஒவ்வொரு வசனமும் கிறிஸ்துவுடைய மரணம், அடக்கம் பண்ணப்படுதல், உயிர்த்தெழுதல், ஏன் அவர் மரிக்க வேண்டும், அந்த பிணத்தை இந்த கழுகு கூடி, பிணம் எங்கேயோ யா சிலுவை மரணத்தை நோக்கி பார்க்கிற இந்த கழுகு வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும். ஆக இயேசு கிறிஸ்துவுடைய சாவு, மரணம், அவருடைய அடக்கம் பண்ணப்படுதல், அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய ஜெயம், பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிற அந்த வல்லமை, இவைகள் எல்லாம் அறிந்து கொண்டு அவருடைய வருகை, அவருடைய நித்தியம், இதை குறித்த ஆராய்ச்சி இருக்குது பாரு. இறை, அதுதான் இறை. இயேசுவே என்னுடைய ஜீவன், அவருடைய மரணத்தை, அவரை பத்தி நீ ஆராய்ச்சி செய்யுங்க, அவ்வளவுதான். இந்த கழுகு அந்த பிணத்தை சாப்பிடணும், சிலுவையில் பலியான அந்த பழத்தை சாப்பிடணும். கழுகு குஞ்சுகளுக்கு எந்த சபை கிறிஸ்துவை பற்றின பூரண வெளிச்சம், பிதாவின் அன்பில பூரணப்பட்டு கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தப்படுகிறதோ அதுதான் சபை, அதான் கழுகு. இந்த கழுகு என்ன செய்யுதான் பாருங்களேன், அங்கே இருந்து இறையை நோக்கும். எத்தனை புரிஞ்சு போச்சு நம்மளாம் கழுகு? அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். இறையை நோக்கும், உயர்ந்த பிதாவினுடைய மகிமையை அனுபவித்து. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தாரா? அவர் யாருடைய குமாரன்? தேவகுமாரனா? ஆக தேவனை அறிந்து கொண்டோமா? தேவனை அறிந்து கொண்ட அனுபவம் தான் உன்னதத்திலே வாசம் பண்ணுகிற அனுபவம். அப்ப தேவனை விசுவாசித்து தேவனுடைய பிள்ளையாக நான் மாற வேண்டுமேனால், தேவனை நான் முகமுகமாய் சந்திக்க வேண்டுமேனால், முகமுகம் என்கின்ற அனுபவம் எனக்கு வேண்டுமேயானால், எனக்குள்ளே நான் கொடுக்க வேண்டும். நான் எப்போது கொடுக்க முடியும்? எனக்குள்ளே அன்பு இருக்க வேண்டும். எப்போது எனக்குள்ளே அன்பு வரும்? எனக்குள்ளே ஜீவன் உண்டாக வேண்டும். எது ஜீவன்? இயேசுவே ஜீவன். ஆமென். இயேசுவே தேவகுமாரன், அவர் எனக்காக சாவணும். ஆமென். அந்த பிணம், அவரது கல்வாரி சிலுவையினுடைய அனுபவம் இருந்தால்தான் உன்னுடைய குஞ்சுகளுக்கு, சபையில் இருக்கக்கூடிய விசுவாசிகளுக்கு அந்த இரத்தத்தை உறிஞ்சி குடிக்கும்படியாகவும் அந்த மாம்சத்தை பிச்சு கொடுக்க வேண்டும். இந்த கழுகு இந்த சபை வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமெனா? அதுதான் பிலதெல்பியா. உன்னை சிலுவையில் போட்டு சாவடிக்கணும், அவரோட சாவடிச்சுட்டா நீ வருகையில் போயிடுவேன். ஏன்னா அவரோடு மரித்தில்லானால் அவரோடு பிழைத்தும் இருப்பீர்கள். இப்போ அங்கே இருந்து இறையை நோக்கும் என்றால் தேவனை விசுவாசிக்கிற விசுவாசத்தில் இருந்து. ஆமென். தேவனை, அதரிசனமான தேவனை நான் விசுவாசிக்கிறேன். எப்படி? அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் என் ரட்சகர். இயேசு கிறிஸ்து என் பாவங்களை சுமக்க வந்தார். தேவாதி தேவனுக்கு என்றென்றைக்கும் சதா காலம் துதிகன மகிமை உண்டாகட்டும். அப்போ இந்த ஜீவன் இருந்தால்தான் லோத்தினுடைய மனைவி எப்படி துரோகம் பண்ணினாலோ அந்த குடும்பத்துக்கு, அப்படிப்பட்ட துரோகம் பண்ணாம உன் குடும்பத்துக்கு உன்னை கொடுப்ப சாராளை போல. என் புருஷனுடைய சந்ததி தேவ சந்ததி என்கின்ற வெளிச்சம் வந்து அங்கே தன்னுடைய குடும்பத்தை வாழ வைத்த, ஆளுகை செய்த அன்னை சாராளின் அபிஷேகம் நம்முடைய சபையில் என்றென்றைக்கு நிலைத்திருப்பதாக. இந்த மேலான சுயாதீன எருசலேமின் அபிஷேகம் நம்ம என்றென்றைக்கும் காப்பதாக. தொடர்ந்து வாசிக்கும் போது, அதன் கண்கள் தூரத்திலிருந்து அதை பார்க்கும். அந்த கண் இருக்கு இல்லையா, அதான் விசுவாசம். அந்த விசுவாசத்தின் பார்வை. ஆமென். 4 ஜீவன்களுடைய சிறகுல சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்திருந்தது. இதுதான் விசுவாசம். அந்த விசுவாசத்தின் பார்வையில் பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய தேவனுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவை அலசி பார்க்கிற, ஒன்றான மெய்தேவனாகிய பிதாவாகிய தேவனையும் அவருடைய குமாரனாகிய அவர் அனுப்பினவராகிய கிறிஸ்து இயேசுவையும் அறிகிற அந்த பார்வை, அந்த ஜீவன், அந்த பைபிளை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆராய்ச்சியில தான் எல்லாம் அடங்கும். ஆமென் சொல்லுங்க.
கர்த்தர் நல்லவர். இந்த உபதேசத்தெல்லாம் கேட்கிற உங்க மேல இந்த அபிஷேகத்தை பூரணமாய் தேவன் தந்தருள்வாராக. இந்த ஆசீர்வாதத்தை உங்க மேல தேவன் உங்க குடும்பத்தில் வருஷிக்க பண்ணுவாராக. ஆமேன் சொல்லாமா? அங்கிருந்து தூர இறையை எதை? போஜனத்தை. ஆமேன். போஜனமே ஜீவன். ஐயோ நான் வாழணும், என் குடும்பம் வாழணும்னு போஜனத்துக்காக தான் ஓடுறோம் வேலைக்குன்னு போய் ஒரு நாள் என்ன பண்ண போற? எத்தனை கோடி இருந்தால் உன் உயிரை நீ காப்பாற்றிக்க முடியும்? அதல்ல போஜனம். என் கர்த்தரே எனக்கு போஜனம். ஆமேன். என் இயேசுவே எனக்கு இறையை நோக்கணும், சிலுவையை நோக்கணும், சிலுவையில் மரித்த இயேசுவை ஆராய்ச்சி செய்யணும். அவரோடு கூட சிலுவையில் நான் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? என் பாவத்துக்காக அவர் அடிக்கப்பட்டார் என்ற மனம் நமக்கு வர வேண்டும். அது என்ன செய்யும்? இறையை நோக்கி தன் குஞ்சுகளுக்கு, வாசிக்க போலாம், அதன் குஞ்சுகள் ரத்தத்தை உறிஞ்சும். அல்லேலூயா. என் இயேசு ஜீவனுள்ளவர். கரங்களை தட்டி மகிமை செலுத்துவோமா? என் இயேசு ராஜன் ஜீவனுள்ளவர். அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தவர். அவர் ரத்தத்தை உறிஞ்சி குடிக்கிற கழுகு குஞ்சுகளே. அல்லேலூயா. அவர் ரத்தத்தை உறிஞ்சி குடிக்கிற கழுகு குஞ்சுகள். அப்படின்னா ஜீவன் உள்ளவராகிய இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்க வேண்டும். இயேசு தேவன். இயேசு யாரு? தேவன். அவருடைய ரத்தத்தை உறிஞ்சி குடிக்கிற கழுகு குஞ்சுகள். அதன் குஞ்சுகள் ரத்தத்தை உறிஞ்சும். பிணம் எங்கேயோ அங்கே கழுகு சேரும் என்றார். இந்த பிணம் எங்கேயோ கல்வாரியிலே இந்த பிணம் இருக்கிறது. கல்வாரி சிலுவையிலே இந்த பிணம் இருக்கிறது. எருசலேமுக்கு புறம்பே ஒரு தீர்க்கதரிசியும் மரிப்பது இல்லை. இந்த எருசலேமிலே, அந்த சீயோனிலே, இந்த கல்வாரி சிலுவையிலே இந்த பிணம் தொங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த பிணம் தேவகுமாரன். இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் ஜீவன் உண்டாக்கும்படியாய் தேவன் கொடுத்த ஜீவ அப்பம். அந்த அப்பத்தை பிட்டு சாப்பிட்டு அந்த ரத்தத்தை உறிஞ்சி குடிக்கிற கழுகு குஞ்சுகளுக்கு இந்த கழுகு இருக்க வேண்டும். கழுகு பார்வை இருக்க வேண்டும். இந்த கழுகின் பார்வைதான் உன்னத அனுபவம். ஆமென். இந்த உன்னத அனுபவம் தான் லோத்தின் மனைவிக்கு இல்லை, அது அன்னை சாராளுக்கு இருந்துச்சு. இதை தான் ஏசப்பா சொன்னாரு, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணாதான் உன் பார்வை ஷார்ப் ஆகும். இங்கிருந்து பிதாவை நீ பார்ப்ப. எல்லாம் பிதாவினுடையது. எல்லாம் என் சகோதரர்கள், என் சகோதரிகள். அந்த முகமுகம் என்கின்ற அந்த கான்செப்ட் எப்போ வரும்னா, நீ அந்த ரத்தத்தை அவர் ரத்தத்தை உறிஞ்சி குடிக்கணும், அவருடைய மாம்சத்தை பிச்சு சாப்பிடணும். இந்த கழுகு குஞ்சு என்ன பண்ணும்? அந்த மாம்சத்தை விட்டதும் ரத்தத்தை உறிஞ்சி குடிச்சிட்டு அப்படியே அந்த மாம்சத்தை பிச்சு பிச்சு சாப்பிடும்ல. அதே போல வேத வசனத்துக்கு இருக்கிற ஒவ்வொன்றிலும் கிறிஸ்துவினுடைய பாடுகள் இருக்கிறது, அவருடைய மீட்பு இருக்கிறது, அவருடைய ஜெயம் இருக்கிறது. இந்த வேதத்தை நல்லா ஆராய்ந்து பார்த்து அதை ஆராய்ச்சி பண்ணி அதை நல்லா புசித்து குடித்தால்தான் நாம் ஜீவனை பெற்றுக்கொண்டு ஆளுகை செய்ய முடியும். அதற்காகவே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அப்போ பிணம் எங்கேயோ அங்கே கழுகு கூடும் என்றால் அந்த விசுவாச பார்வை, இங்கிருந்து தேவனை பார்க்கிற, அதரிசனமானவரை பார்க்கிற அந்த பார்வை, அப்பாவின் சித்தம் செய்கிற அந்த மகிமை, கிறிஸ்து இயேசுவை நம்முடைய இருதயத்தில் தரித்து கொண்டால்தான் நாம் அப்பாவின் சித்தத்தை நாம் செய்ய முடியும். ஆக கிறிஸ்து இந்த சம்பவத்தை வச்சு தான் அவர் ராபோஜனத்தை குறித்து பேசும்போது எடுத்து பேசுகிறார். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் எடுத்து வாசிங்க பார்க்கலாம். யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரத்தில் எடுத்து வாசிங்க. 6வது அதிகாரம் 53 தொடர்ந்து வாசிங்க பார்க்கலாம். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமல் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. இப்ப புரிஞ்சு வச்சா? நீங்க கழுகா இருக்கணும்பா. ஏன்னா கழுகு உன்னதத்துல கூடு கட்டி இருக்கிறது. அது உன்னதத்திலிருந்து, உயரத்திலிருந்து இறையை கூர்ந்து கவனிக்கிறது. இறையை பார்க்கணும். ஐயோ ஒண்ணுமே இல்லாம வந்தேன், என்னென்னமோ வச்சு ஆளுக பண்ண, ஒன்றுமே இல்லாமல் நான் போறேன், நான் என்னென்னைக்கோ தேவராஜ்யத்தில் நிலைத்திருக்கணும், தேவராஜ்யத்துக்கு போகணும், எனக்கு ஜீவன் வேண்டும், அந்த ஜீவன் இயேசு என்கின்ற அந்த பார்வை வேண்டும். அப்போ என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணு அப்படின்னா அப்பத்தை பிச்சு சாப்பிட்டுட்டு கிரேப் ஜூஸ் எடுத்து குடிச்சிட்டு போகிறது அல்ல. இதை செய்யணும், கண்டிப்பாக வாரம் செய்யணும், சபை கூடும் போதெல்லாம் செய்யணும். ஏன்னா நாங்கள் ஆராய்ச்சி செய்கிறோம். ஆமென். பெரோயா பட்டணத்தாரை போல காரியம் இப்படி இருக்கிறதா என்று சொல்லி தினந்தோறும் வேத வாக்கியங்களை நாங்கள் ஆராய்ச்சி பண்ணுகிறதுனாலே
நாங்கள் நற்குணசாலிகளாய், மனவாட்டியாய், எங்கள் குடும்பத்தை நாங்கள் உத்தமமாய் நடக்கிறவர்களாய் நாங்கள் இருக்கிறபடினாலே அது நாங்கள் சபை கூடும்போதெல்லாம் இந்த மாம்சத்தையும் இந்த ரத்தத்தையும் நினைவு கூற வேண்டும். புரிஞ்சு போச்சா? இப்ப அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளிலே எழுப்புவேன். புரிஞ்சு போச்சா? அவ்வளவுதான், நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டோம். ஆக இந்த பூமியிலேயே நாம ஜீவன் உடையவர்களாக தேவர்களாக இருக்கிறோம். தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள். ஆக கிறிஸ்துவே அந்த ஜீவன், அந்த வார்த்தை. அதை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஊட்டுகிறார். பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல், கழுகு இல்லாமல் கழுகு குஞ்சுகள் ரத்தத்தை உறிஞ்சி குடிக்க முடியாது, அந்த மாம்சத்தை பிச்சு சாப்பிட முடியாது. ஆக பரிசுத்த ஆவியானவருடைய பரிபூர்ண அபிஷேகத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இப்பவும் கேட்கிற யாவருக்கும் அவர் வல்லமையாய் தமது ஆவியை கொடுக்கிறார். கர்த்தருடைய இரக்கத்திற்கே என்றென்றைக்கும் சதாகால துதிகன மகிமை உண்டாகட்டும். ஆக என் மாம்சம் மெய்யான போஜனமா இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமா இருக்கிறது. கரங்களை ஊற்றி ஆமென் சொல்லாமா? நம்முடைய குடும்பங்கள் வாழும். அதான் நான் சொல்றேன், சகோதரிகளாக நீங்க தான் உங்க குடும்பத்தை காப்பாற்றணும். இந்த உபதேசத்தெல்லாம் கத்துக்குன்னு அந்த பிள்ளைகளை சபை இவர்களே வந்தாங்க, பிறந்தாங்க, அதுலேயும் ஏதோ பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம்னா முடிஞ்சு போச்சு. கர்த்தர் கணக்கு கேட்பார். என்ன, ஒரு மிருகத்தை போல வாழ்ந்துட்டு போகிறதுக்கா? அவங்கள தேவ ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்க்கணும், ஜீவனுள்ள வாழ்க்கையில் கொண்டு போய் சேர்க்கணும். சபையில் அவங்கள ஃபோக்கஸ் பண்ணுங்க, அந்த குடும்பத்தை நீங்கள் நடத்துங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பிணம் எங்கேயோ அங்கே கழுகு வந்து கூடும். அந்த பிணமாகிய இயேசு ராஜாவை, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரை நோக்கி பார்ப்போம். நாம் என்றென்றைக்கும் பிழைப்போம். நம்மளால் முழங்கால் படியிடலாம். கர்த்தர் நல்லவர். எல்லா துதிகன மகிமைக்கும் பாத்திரமா இருக்கிற எங்கள் பரமதேவனே,